Hi students, welcome to our academy. இன்னைக்கு நம்ம எகனாமிக்ஸ் உடைய அடுத்த டாபிக் நம்ம பார்க்க போறது ரூரல் எகனாமி, அதாவது ஊரக பொருளாதாரம். இப்போ எகனாமிக்ஸ்ல அடுத்து கண்டினியூ நம்ம ஒவ்வொரு டாபிக் வீடியோவா இருக்கக்கூடியது. எகனாமிக்ஸ்ல கொஞ்சமான சிலபஸ்ல முக்கியமான டாபிக்ஸ்ல இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது, ஓரளவுக்கு ஓகேங்களா. ஒரு ஸ்கீம் தொடர்பான கேள்வியோ அப்படின்னா ஸ்டாட்டிக் போர்ஷன் தொடர்பான கேள்விகள் இது இருந்து வரலாம், சரிங்களா. ஃபர்ஸ்ட் ரூரல் எகனாமினா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகேங்களா, ரூரல் இதுல இருக்குது. ஊரகம் அப்படின்னா அது ஊரகம் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா கிராமப்புறம் சொல்லலாம். ஓகேங்களா, அப்ப எப்படி ஒரு கிராமத்துல பொருளாதாரம் எப்படி இருக்கும்? நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம் பார்த்துருப்போம். இந்தியாவில் என்னென்ன பொருளாதாரத்துல என்ன பலங்கள் இருக்குது, பலவீனம் இருக்குது, இந்தியா பொருளாதாரம் உலகத்தரத்துல எத்தனாவது இடத்துல இருக்குது, இதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனா இங்க ஒரு கிராமப்புறம்னா எப்படி இருக்கும்? இப்போ எல்லாரும் வீடியோ பார்த்துருக்க எல்லாருமே மக்கள் அதிகபட்சம் கிராமத்துல, ஓகே, எல்லாருமே கிராமத்துல இருந்தா வளர்ந்து வந்திருப்பீங்க. அப்போ உங்க கிராமம் எப்படி இருந்தது, உங்க கிராமம் ஏன் பின்தங்கி இருக்குது, இந்த எல்லா விஷயத்தையும் இதுல பார்க்க போறோம். ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது கிராமம்னாலே நமக்கு ஒரு ஆள் ஞாபகம் வந்துருவாரு. அவர் தான் யாருன்னா மகாத்மா காந்தி. ஓகேங்களா, அவர் கிராமத்தை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க. இந்தியா லிவ்ஸ் இன் வில்லேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொட்டேஷன் போட்டு தான் இந்த லெசனே ஸ்டார்ட் ஆகுது, சரிங்களா. 11th தான் இந்த ஒரு லெசன் ஸ்டார்ட் ஆகும். லெசன் ஸ்டார்ட் ஆகுறதே இவருடைய கொட்டேஷன் தான். நீங்க எந்த லெசன் எடுத்துக்கிட்டீங்கன்னா 11th ஒரு கொட்டேஷன் இருக்கும் ஸ்டார்டிங்ல இந்த லெசனுக்கு கீழே. அதுல பாத்தீங்கன்னா இந்தியா என்பது கிராமங்களில் வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சொல்றாரு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் காந்தி இருக்கும்போது 1940 1930 தான் இந்தியாங்கிறது மெஜாரிட்டியான கிராமம். ஓகேங்களா, கிட்டத்தட்ட இந்தியா இருக்கக்கூடிய முக்காவாசி அப்படின்னா 75% மேற்பட்ட மக்கள் கிராமப்புறத்துல அன்னைக்கு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வேற சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனா அன்னைக்கு அதிகமா இருந்தது. அப்போ கிட்டத்தட்ட இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த இந்தியால முக்காவாசி பேர், அதாவது 3/4 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இந்த இவ்வளோ பகுதி மக்கள் கிராமங்கள்ல வாழ்றாங்க. அப்போ இன்னைக்கு கம்மியாயிடுச்சு அப்படின்னா ரொம்பலாம் கம்மியாகல, இதுல இருந்து கொஞ்சமா கம்மியாயிருக்கு. அப்போ பாதிக்கு மேற்பட்ட மக்கள் இன்றும் கிராமங்களை மட்டும்தான் நம்பி இருக்காங்க, கிராமங்களை மட்டும்தான் வாழ்றாங்க. அப்போ அப்பேற்பட்ட கிராமத்தை நம்ம எப்படிதான் முன்னேற்றணும், கிராமத்தோடைய வறுமைக்கான காரணங்கள் என்ன, அதை பத்தி பார்க்க போறோம். இந்த கொட்டேஷன் யார் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ்ல வேற எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க, சரிங்களா. நம்ம எக்ஸாம் கேட்கறதுல வேற எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இந்த கொட்டேஷன் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, இதே மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு லெசன் படிச்சிருப்போம். அந்த லெசன்லயும் காந்தியோட கொட்டேஷன் ஒன்று வரும். ஓகேங்களா, இயந்திரங்கள் பாவம் என்று கூறியவர் யார் அப்படின்னா காந்தி தான். அப்போ காந்தியோட இந்த 2 கொட்டேஷனும் நம்ம பொருளாதாரம் சம்பந்தமான விஷயங்கள் என்னது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து 2011 சென்சஸ் பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே, மக்கள் தொகை கணக்கெடுப்புல 2011 மக்கள் தொகை அடிப்படையில எப்படியெல்லாம் நமக்கு நம்மளுடைய பொருளாதாரத்துல கிராமப்புறத்தை பத்தி இருக்குது அப்படின்னு பார்க்கறோம். ஓகேங்களா, ரைட். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் பண்ணி தமிழ் மீடியம் போறதா பேரலா பைலிங்குவலா இங்க வச்சிருக்கேன், பாத்துக்கோங்க. அக்கார்டிங் டு 2011 பாப்புலேஷன் சென்சஸ் there are 6,40,867 villages in India. ஓகேங்களா, இப்போ 2011 அடிப்படையில இந்தியாவில மட்டும் எத்தனை கிராமம் இருக்காமா? 6,40,867 கிராமம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. காந்தி இருக்கும்போது சொல்லியிருக்காரு, அவர் இருக்கும்போது கிட்டத்தட்ட 7 இருந்து 8 லட்சம் கிராமங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்கும்போது சொல்லியிருக்காரு. இது கிட்டத்தட்ட ஒரு 65 வருடம் 60 வருடத்துக்கு அப்புறம் நம்ம டேட்டா எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6,40,000 கிராமங்கள் இந்தியாவில் இருக்குது. சரி, கிராமங்களோட எண்ணிக்கையை சொல்லிட்டீங்க. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்புல எவ்வளவு இருக்காங்க? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 121 கோடி மக்கள் இருக்காங்க மொத்தமா. அது கிராமப்புறத்துல மட்டும் கிட்டத்தட்ட 68%. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்ப தொடக்கத்திலே சொன்னேன், 75%க்கு மேற்பட்ட மக்கள் ஒரு காலத்துல காந்தி இருக்கும்போது கிராமத்துல இருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 10% குறைஞ்சி 68.84%. அப்போ மீதி மக்கள் எல்லாருமே கிராமத்தை விட்டு நகரப்புறத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டாங்க, சரிங்களா. அப்போ இந்த நம்பர் ரொம்ப முக்கியம். கேள்வி கேட்கலாம், இந்த நம்பரை வச்சு கேள்வி கேட்கலாம், சரிங்களா. 68.84% மக்கள் இந்தியாவில் கிராமப்புறத்துல வாழ்றாங்க. அப்ப நியர்லி 70, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிட்டத்தட்ட 70% மக்கள் இந்தியாவில் கிராமப்புறத்துல வாழ்றாங்க. கிராமங்களுடைய எண்ணிக்கை ஞாபகம் வச்சுக்கோங்க, 6,40,000. இந்த நம்பர் ஞாபகம் கூட பரவாயில்ல, 6,40,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த ஒரு விஷயம் சொல்றாரு, கிராமப்புறம்னா எப்படி இருக்கும்? ஏன் கிராமப்புறம்னாலே டெவலப் இல்லாதது, கிராமப்புறம்னாலே போதிய வசதிகள் இருக்காது, ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது, ஸ்கூல் வசதி இருக்காது, இதெல்லாம் ஏன் சொல்றோம்னா கிராமப்புறத்தை ஒரு கொட்டேஷன் மாதிரி ஒரு ஒரு பொருளாதார அறிஞர் ஒரு கொட்டேஷன் சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியம். இந்த லெசன்ல 2 பொருளாதார அறிஞர்களுடைய கொட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, யார் அப்படிப்பட்ட சுமாச்சர். ஓகேங்களா, ஒரு ஃபாரின் ஆத்தர் தான், ஃபாரின் எக்கனாமிக்ஸ் தான். அவர் என்ன சொல்றாரு பாருங்க, ஒரு புறம் கிராமங்கள் காலியாகவும்
மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் உள்ளன. இதையே இரட்டை நச்சாக்கள் அப்படின்னு சொல்றாங்க. நார்மலா அப்படி கிராமத்துல ஒரு சைடு நம்ம கிராமங்களை பார்க்கும்போது காலியா இருக்கும். ஒரு வீடு இங்க இருக்கும், இன்னொரு வீடு அங்க இருக்கும், ஸ்கேட்டர்டா வீடுகள் வந்து ரொம்ப காலியா இருக்குது. ஆனா இது சிட்டிக்கு எடுத்து போனீங்கன்னா வீடுக்கு அவ்வளோ டிமாண்டு. ஒரு வீடு, அதுக்கு மேல ஒரு வீடு, அதுக்கு மேல ஒரு வீடு, பக்கத்துல அடுக்கடுக்கா பக்கத்துல வீடுகள். அப்போ ஒரு சைடு இந்தியாவில் இடம் இல்லாம இல்லை, சிட்டியில நெருக்கடியா இருக்கு. ஆனா கிராமத்துல அப்படியே வந்து ஸ்கேட்டர்டா இடத்துக்கெல்லாம் பஞ்சம் இல்லாம ரொம்ப அதிகமான இடங்கள் இருக்கு. அதுதான் இங்க இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஸ்மார்ச்சர் சொல்றாரு. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்கன்னு இரட்டை நச்சாக்கள். ரொம்ப முக்கியமான வார்த்தை. சரிங்களா? கேள்வி கேட்கலாம். ஓகேங்களா? இது என்ன சொல்றாங்க? ஒன் சைடு villages are empty. இங்கிலீஷ் சொல்றேன். ஓகேங்களா? ஒன் சைடு villages are empty, on the other side towns are congested அப்படி சொல்றாங்க. congested நெருக்கடியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த சிச்சுவேஷனுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க? டபுள் பாய்சனிங் அப்படி சொன்னது யாரு? ஸ்மார்ச்சர். ஓகேங்களா? கொட்டேஷன் முக்கியம். டபுள் பாய்சனிங்னா என்ன அர்த்தம், இரட்டை நச்சாக்கள்னா என்ன அர்த்தம்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட், எடுத்து போலாமா? அப்போ டேட்டா வச்சு பார்த்துருக்கோம். அடுத்து திருப்பி ஒரு டேட்டா விஷயத்தை பார்க்க போறோம். இதுலயும் ஒரு கொட்டேஷன் வருது, பார்க்கலாம். ஓகேங்களா? தற்போதைய வளர்ச்சி வகை முறை அபாயகரமானது என்று அவரின் சிறியது அழகு என்ற நூலில் குறிப்பிட்டுள்ளார். அதே சுமாச்சர் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல். சின்னதா இருந்தாலே அதான் அழகு அப்படின்னு சொல்றாரு. கிராமங்கள் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு புத்தகம் எழுதி வச்சிருக்காரு. அந்த புத்தகத்தை தான் சொல்றாரு. ஓகேங்களா? ஹிஸ் புக் ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல் டிஸ்கிரைப்ஸ் the danger of the present kind of development. இப்போ நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஆபத்து தான். அதுதான் காந்தி சொன்னார் அன்னைக்கு. கிராமப்புறத்தை முன்னேற்றுங்க, அதுதான் இந்தியா. கிராமம் தான் இந்தியா. கிராமப்புறத்தை முன்னேற்றீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து எல்லாம் இந்தியா முன்னேறும்ல. அதுதான் இவர் வித்தியாசமா சொல்றாரு. இப்போ நடக்கக்கூடிய டெவலப்மெண்ட் என்ன டெவலப்மெண்ட்னா, சிட்டியை நோக்கிய டெவலப்மெண்ட். நகரத்தை மட்டும் தான் டெவலப்மெண்ட் ஆக்கிட்டே போகுது. இது வந்து என்னைக்கா இருந்தாலும் ஒரு ஆபத்து தான், அபாயகரமானது, டேஞ்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புக்கிலே குறிப்பிட்டிருக்கார். நமக்கு கொஸ்டின் எப்படி கேட்கலாம்னா, ஸ்மால் இஸ் பியூட்டிஃபுல், சிறியது அழகு என்ற புத்தகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா? ரொம்ப பேசிக்கா புக்கில் இருந்தா, ஸ்கூல் புக்கில் இருந்தா கொஸ்டின் இருக்குது. ஆனா நம்ம படிக்காம விட்டா எங்க இருந்தோ கேட்டுருக்காங்க, அவுட் சோர்ஸ் வெளியே இருந்து கொஸ்டின் இருந்துச்சு இப்படிலாம் நினைச்சிருப்போம். ஆனா பேசிக்கா ஸ்கூல் புத்தகத்துல பள்ளி பாட புத்தகம் 11ஆம் புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரைட், அடுத்து வந்திருக்கிறேன். அடுத்து 2011-12 அடிப்படையில் ஊரக பகுதி, அதாவது கிராமப்புற பகுதிகளில் சுமார் 22 கோடி மக்கள் ஏழையாக இருக்காங்க. கிராமப்புறத்துல இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 75 கோடி பேர் வச்சுக்கோங்க. 75 80 கோடி பேர் இன்னைக்கு ரேட்ல இருக்காங்க. அதுல 22 கோடி பேர் ஏழையாக இருக்காங்க. ஏழைனா என்னது? வறுமை. அதாவது ஒரு பேசிக்கான ஒரு விஷயம் யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கள நம்ம வறுமை, ஏழை அப்படின்னு சுட்டி காட்டுறோம். அப்படி பார்க்கும்போது கிராமப்புறத்தில் கிட்டத்தட்ட 22,000 மக்கள் வந்து ஏழையாக இருக்கிறாங்க சொல்றாங்க. அந்த ஏழையா இருக்கக்கூடிய சிச்சுவேஷனை திருப்பி ஒரு ஃபாரின் ஆத்தர் ஒரு கொட்டேஷன் சொல்றாரு பாருங்க. அருமையான கொட்டேஷன். என்ன பாருங்க, ஒரு இந்திய உழவன்னா விவசாயி, ஒரு இந்திய விவசாயி கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்திக்கும் கடனை விட்டு செல்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற கொட்டேஷன் சொல்றாரு. அது ஒரு விவசாயி ஒருத்தர் இருக்கானா, அவன் பிறக்கும் போதே விவசாயி தான். அந்த விவசாயி பிறக்கும் போதே கடன்ல தான் இருக்கான். பிறந்து வாழ்றதும் கடன்ல தான் வாழ்றான். பிறந்து சாகுறதும் கடனால தான் தூக்கு மாடி சாகுறான். நம்மளே பார்த்துருப்போம். நிறைய சினிமா படங்கள்ல கூட விவசாயிகளை வைத்து படங்கள் தான் எடுத்திருப்பாங்க. அதில் விவசாயி தற்கொலை பண்றாங்க, விவசாயம் நல்லது நடக்கணும், ஏன் கடன் தொகை அதிகமாக இருக்கும். ஓகே, அப்போ அதுதான் இந்த கொட்டேஷனாக ஒரு ஆங்கில எழுத்தாளர் சொன்னார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா சர் மால்கம் டார்லிங். ஓகேங்களா, அவருடைய பேர். ஓகேங்களா, ஃபேமஸ் பிரிட்டிஷ் ரைட்டர் சர் மால்கம் டார்லிங் 1925 சொல்லியிருக்காரு. an Indian farmer is born in debt, lives in debt, dies in debt அப்படின்னு சொல்றாரு. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான ஒரு கொட்டேஷன். ப்ரீவியஸ் நிறைய எக்ஸாம்ல கேட்டிருக்காரு. அதனால இந்த கொட்டேஷன் சொன்னது யாரும் திருப்பி கேட்கலாம். அங்கே ஒரு கொட்டேஷன் பார்த்தோம், காந்தியோட கொட்டேஷன் பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஸ்மார்ச்சர் அவரோட டெஃபினிஷன் கொட்டேஷன் பார்த்தோம். இங்க இவருடைய கொட்டேஷன் ரொம்ப 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 முக்கியம். ஓகே, ஒரு விவசாயி நான் வச்சுக்கோங்க, கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே சாவுறான். அந்த அந்த கொட்டேஷன் சொன்னது வந்து சர் மால்கம் டார்லிங். ஓகே, அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, இரட்டை நச்சாக்குதல் அப்படிங்கிற ஒரு கொட்டேஷன் பார்த்தோம். அது ஒரு டெஃபினிஷன் பார்த்தோம். இங்க இரட்டை தன்மை அப்படின்னு பார்க்கிறோம். dualism அப்படின்னா என்ன? dualism means coexistence of two extremely different futures like developed underdeveloped அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இரட்டை தன்மைனா அரசு அளிக்கும் சமூக நீதி உதவிகளை எதிரிடையாக இரண்டு அம்சங்கள் நிலவுவது இரட்டை தன்மை அப்படிங்கிறதாக கிராமங்கள். அதாவது ஒரு இடத்துல வளர்ச்சியும் இருக்கும், வளர்ச்சி இல்லாத குன்றிய நிலைமை இருக்கும். இதுதான் இரட்டை தன்மை. உதாரணம் எடுத்துக்கோங்களேன். உதாரணம் தமிழ்நாடே எடுத்துக்கோங்க.
சென்னை நல்ல டெவலப்டு சிட்டி, திருச்சி டெவலப்டு சிட்டி, மதுரை, திருநெல்வேலி எல்லாமே என்னதுதான் டெவலப்டு சிட்டி தான். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி டெவலப்டு சிட்டி ஒரே ஸ்டேட்ல தமிழ்நாட்டில் இருக்கும்போது அதே நேரத்தில் டெவலப்பே ஆகாத கிராமங்களும் இருக்குது. உதாரணமாக கத்தியவாடி, இந்த மாதிரி நிறைய கிராமங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். சின்ன சின்ன கிராமங்கள் இன்னமும் டெவலப்பே இல்லாம, ஓகேங்களா, உதாரணத்துக்கு சொல்றேன், இருக்கக்கூடிய கிராமங்கள்ல டெவலப் என்ன, ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி, ஸ்கூல் ஃபெசிலிட்டி, ரோடு ஃபெசிலிட்டி, வேலை வாய்ப்பு இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் என்னது ஒரு ஏரியா வந்து டெவலப் சொல்றோம். அப்போ இதே தான் ஒரு கிராமத்துக்குள்ள 2 வகையான சிச்சுவேஷன் இருக்கு. அதுக்கு பேர் தான் இரட்டைத்தன்மை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ரூரல் எக்கனாமி. ஓகேங்களா? என்ன, ஊரக பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஆல்ரெடி பழைய லெசன்ல இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் பார்த்துருப்போம். அதுல இந்தியாவுடைய பொருளாதாரத்துடைய பாசிட்டிவ், நெகட்டிவ், அதான் பலம், பலவீனம், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புற பொருளாதாரத்துடைய இயல்புகள் பார்க்குறோம். என்னதான் பாருங்க, வில்லேஜ் இஸ் அன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கிராம அமைப்பு இருக்கணும். கிராமம்னா கிராம அமைப்பு இருக்கலாம் போது. ஒரு வில்லேஜ் என்ன மாதிரியான நிலைமை இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து டிபெண்டன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர். ஒரு கிராமம்னா வேளாண்மையை சார்ந்துதான் இருக்கணும். வேளாண்மைன்னா என்ன, விவசாய கூலிகளாகவோ விவசாய வேலை சம்பந்தமான தொழிலாளர்களாகவோ மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தா அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா கிராமங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க. அடுத்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி எப்படி இருக்கணும், கம்மியா இருக்கும். ஓகே, லெஸ் பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சிட்டி சைடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நெருக்கடியான மக்கள் தொகை இருக்கும். ஆனால் கிராமங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா மக்கள் தொகை நெருக்கடி அதிகமாக இருக்காது. அப்போ அது ஒரு சிச்சுவேஷன். அடுத்து வேலை வாய்ப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட். பாவர்ட்டி, வறுமை அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? நகரங்களை விட கிராமங்களில் வறுமை அதிகமாக இருக்கும். கடனை சார்ந்து இருத்தல், இன்டெப்டட்னஸ் அப்படின்னு சொல்றாங்க. கடனை சார்ந்து அதிகமாக கடனை நம்பியே இருக்கக்கூடியது. அடுத்து இரட்டைத்தன்மை அப்படின்னா டூயலிசம். நான் இப்போதானே பார்த்தேன், ஒரு சைடு சிட்டி வளர்ச்சி இருக்குது, இன்னொரு சைடு கிராமப்புற வளர்ச்சி இருக்குது. அதுதான் இரட்டைத்தன்மை. அடுத்து மெயினா இந்த ஃபியூச்சர் இருக்கணும். இது ஃபியூச்சர் இருந்தாலே அந்த இதுதான் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு கிராமம்னு சொல்லிக்கலாம். அதுதான் என்னது அப்படின்னா மைக்ரேஷன், இடம்பெயர்வு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்காக, வேலை வாய்ப்புக்காக, கல்விக்காக, மருத்துவத்திற்காக, இன்னொரு விஷயத்துக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனோம்னா அதுக்கு பேர் தான் இடம்பெயர்தல், மைக்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இவ்வளவு இதுதான் ஒரு பேசிக். இதை விட நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் பேசிக்கா நம்ம புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் இயல்புகளாக இவ்வளவு இயல்புகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். அடுத்து புறா அப்படின்னு கொடுத்துருக்கோம். என்ன சார் வெறும் புறா அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னா இது ஒரு ஃபுல் ஃபார்ம். சரிங்களா? ஒரு அப்ரிவேஷன். ஃபுல் டீட்டெயில்டாக இதை பார்க்கும்போது ஒரு ஸ்கீம். இது வந்து நம்மளுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் முன்மொழிந்த ஸ்கீம். அப்போ ஏபிஜே அப்துல் கலாம் சொல்லும்போது எல்லா ஃபீல்ட்லையும் ஒரு நல்ல ஒரு எஃபிஷியண்டாக இருந்திருக்காரு. ஒரு டிஃபென்ஸ் சம்மந்தமானது, சயின்ஸ் சம்மந்தமானது, ஓகேங்களா, ஒரு பேச்சு சம்மந்தமான, இதை மோட்டிவேஷன் பண்ணுவது சம்மந்தமான எல்லாத்துலையும் இருந்திருக்காரு. குடியரசுத் தலைவராக இருந்திருக்காரு. அப்போ அவர் குடியரசுத் தலைவராக இருக்கும்போது அதுக்கு முன்னாடியும் கிராமப்புறத்தை மேம்படுத்துவதற்காக ஏதாவது ஒரு பெரிய அளவுக்கு திட்டத்தை கொண்டு வரணும். ரொம்ப காலமே பேசிட்டு இருக்கிறோம். அதுல இவர் கொண்டு வரத இவருடைய அட்வைஸா, இவருடைய சஜஷனா இவர் ஒரு ஸ்கீம் முன்மொழிந்தாரு. இவரே ரெடி பண்ண ஒரு ஸ்கீம். அதுக்கு பேர் தான் ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது நகரப்புறங்கள்ல என்ன ஃபெசிலிட்டிஸ், என்ன வசதியெல்லாம் சிட்டியில கிடைக்குதோ, நல்ல ஸ்கூல், ஓகேங்களா, நல்ல ஒரு மெடிக்கல் ஃபெசிலிட்டி, நல்ல டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா ஒரு தகவல் தொடர்பு, ஒரு போக்குவரத்து ஃபெசிலிட்டி, ரோடு வசதி, இது எல்லாத்தையும் நீங்க நகரப்புறத்தில், மெயினா வேலை வாய்ப்பு, இது எல்லாத்தையும் நகரப்புறத்தில் இருக்குல்ல, அதே விஷயத்த கிராமப்புறத்துல நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதே தான் வந்து கிராமப்புறம் டெவலப் பண்றதுக்கு ஒரு நல்ல திட்டமா இருக்கும் சொல்லிட்டு புறா என்கிற திட்டத்தை முன்மொழிந்தவர் யாரும் கேட்பாங்க. அதுதான் ரொம்ப பேசிக்கான கொஸ்டின். அதுதான் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏபிஜே அப்துல் கலாம் கேள்வி கேட்பாங்க. புறாவுடைய ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, இங்க சொல்லிடுறேன் பாருங்க. கிராமப்புற மற்றும் நகரப்புற பகுதிகளுக்கு இடையே உள்ள வேறுபாட்டினை குறைக்க முடியும். கிராமங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். ஓகே, எப்படி வந்து சிட்டியில் இருக்குதோ அதே உள்கட்டமைப்பு வசதினா ரோடு, டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஃபெசிலிட்டி எல்லாம் கொண்டு வரணும். இதற்கான முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் ரொம்ப முக்கியம். அவர்கள் புறா என்ற திட்டத்தினை அறிமுகப்படுத்தினார். புரிஞ்சுதா? ரைட். அடுத்து கிராமப்புறங்களில் தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்கான புறா திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் அப்துல் கலாம். அதே பாயிண்ட் தான் இங்கே இருக்குது. சரிங்களா? Rural development should minimize the gap between the rural and urban areas in terms of the provision of infrastructure facility. அவ்வளவுதான். இந்த ஒரு விஷயம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கிடைச்சிடும். எக்ஸ்ட்ரா பிளஸ் ஒரு வேலை வாய்ப்பு கிராமத்தில் கிடைச்சா முடிஞ்சது. அடுத்து it was called the புறா. ஓகே, இதோட ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. Providing
அர்பன், ஓகேங்களா, அர்பன்னா நகரப்புறம், ஓகே, ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ், அம்யூனிட்டிஸ்னா வசதிகள், அம்யூனிட்டிஸ் இன் ரூரல் ஏரியாஸ் அப்படிதான் ஃபுல் ஃபார்ம், ஓகேங்களா. அர்பன் அம்யூனிட்டிஸ் ஒரே வார்த்தை, ரூரல் ஏரியாஸ் அடுத்த வார்த்தை, ஓகேங்களா. 4 வேர்ட்ஸ் வந்து ஒரு ஸ்கீம். இதை முன்மொழிந்தவர் அப்துல் கலாம். இது மட்டும் தான் கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்து ரூரல் பாவர்ட்டி, கிராமப்புறத்தில் எப்பேற்பட்ட ஒரு வறுமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமானது, ஒரு ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கு. இந்த ஃபேக்சுவல் பாயிண்ட் பார்க்கலாம். ஓகே, இந்தியாவில் வறுமை என்பது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்ய தேவையான வருமானம் ஈட்டாத நிலைமை. அடிப்படை தேவைனா என்ன? ஒரு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம். இந்த 3 அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நமக்குன்னு ஒரு வேலை இருக்கணும். ஓகே, இது கவர்மெண்ட் தான் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அது நமக்குன்னு ஒரு வேலை இருக்கணும். அந்த வேலை இருக்கும். அந்த வேலையிலிருந்து அதுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வரணும். இந்த வருமானம் வந்துட்டுனாலே நம்ம வறுமை கிடையாது, வறுமை கோட்டுக்கு மேலே இருக்கும். அப்போ இந்த ஒரு வருமானம் இல்லாத போது தான் நம்ம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கும். அதுதான் வறுமைங்கிற டெஃபினிஷனாக சொல்கிறாங்க. இது ப்ராப்பர் டெஃபினிஷன், இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. A poverty is a condition where the basic needs of people like food, நான் சொன்னது food, clothing, shelter are not being met. ஓகேங்களா. ஒரு தேவையான விஷயத்தை நம்மளால சந்திக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்போ வறுமையை முடிவு பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் கிட்டத்தட்ட இப்போ அந்த கமிஷன் இல்லை, ஒரு காலத்தில் கொண்டு வரப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு குழு தான் திட்டக்குழு அப்படின்னு சொல்லுவாங்க, பிளானிங் கமிஷன். அப்போ அவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு ஆராய்ச்சாங்க. இந்தியாவில் வறுமையை முடிவெடுப்பதற்காக, வறுமையை நிர்ணயம் பண்ணுவதற்காக ஒரு குழு போட்டு ஆராய்ச்சாங்க. அந்த குழுவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ரூபா வச்சிருந்தாங்க. ஓகே, குறிப்பிட்ட ரூபா ஒரு நாளைக்கு, உதாரணத்துக்கு ஒரு 27 ரூபா. யாரெல்லாம் சம்பாதிக்க முடியலையோ அவங்கெல்லாம் வறுமை கோட்டு கீழே, சம்பாதிச்சாங்கன்னா வறுமை கோட்டுக்கு மேலே. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க. ஆனால் அது மிகப்பெரிய அளவு கான்ட்ரவர்சி ஆகிட்டு, அதனால அந்த டெஃபினிஷனை வந்து அவங்க பின்வாங்கிட்டு புதிதாக ஒரு டெஃபினிஷனை சேர்த்திருக்காங்க. அந்த டெஃபினிஷன் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமங்களில் வாழும் மக்கள் நாள் ஒன்றுக்கு கணக்கிடப்படும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் கலோரியின் அளவு 2400 கலோரி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. வறுமை வந்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ரூரல் ஏரியா, இன்னொன்று அர்பன் ஏரியா, கிராமப்புறம் நகரப்புறம் சொல்றாங்க. வறுமை வந்து 2 ரேஞ்ச், வறுமை வந்து 2 வகை சொல்றாங்க. ஒன்று நகரப்புறம், இன்னொன்று கிராமப்புறம். கிராமப்புறத்துல ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் அடல்ட், ஓகேவா, 18 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு மனிதன் 2400 கலோரி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல வருதுதான் உடல் கலோரி. அந்த கலோரி வந்து 2400 கலோரி வந்து யார் எடுத்துக்கணும் அப்படி பார்த்து கிராமப்புற மக்கள் எடுத்துக்கணும். ஓகே, இது நகரப்புறங்கள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து 2200 கலோரி எடுத்தா போதும். நமக்கு இந்த இடத்துல வந்து புக்கில் வந்து கிராமப்புறம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க, சிட்டி சைடு கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்போ இந்த 2 கலோரி யார் ஒருத்தவங்க எடுத்திருக்காங்களோ அவங்க வறுமை கோட்டுக்கு மேலே, எடுக்கலைன்னா வறுமை கோட்டு கீழே. இதுதான் இந்த டெஃபினிஷனை மாற்றிருக்காங்க. அதுதான் கொடுத்துருக்காங்க. ஆன் த பேஸ் ஆஃப் ரெக்கமெண்டட் நியூட்ரிஷனல் இன்டேக் பர்சன் கன்சியூமிங் லெஸ் தென் 2400 கலோரி, அது கீழே எடுத்தா பெர் டே இன் ரூரல் ஏரியாஸ் ட்ரீட்டட் ஆஸ் தேர் அண்டர் ரூரல் பாவர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, ரைட். அடுத்து திருப்பி ஒரு பிளானிங் கமிஷனுடைய அறிக்கையின்படி திருப்பி ஒரு ஓகேடா. அப்போ நம்ம பார்த்தது பழைய அது வந்து ஒரு புது டேட்டா, இது பழைய டேட்டா அடிப்படையில் திட்டக்குழுவுடைய அறிக்கையின் அடிப்படையில் 2009-10 கிராமப்புறத்தில் மட்டும் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த டெஃபினிஷன் அடிப்படையில் வறுமையில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்டத்தட்ட 54%. ஓகேங்களா. As per the planning commission estimates, the percentage of the people living in the below poverty in rural areas was 54.10%, which accounted for 33 crore. Okay, sorry, 33% of during the 2009-8. ஓகேங்களா. இந்த இயர்ல இவ்வளவு நீங்க படிக்க வேண்டியது, இந்த இயர்ல இவ்வளவு பர்சன்டேஜ் பீப்புள் வந்து வறுமை இருக்காங்க. இயர் இந்த பர்சன்டேஜ் கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை, ஜஸ்ட் பார்த்துக்கோங்க, நியர்பை வேல்யூ பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த லெசன்லயே ரொம்ப முக்கியமான இந்த பாயிண்ட் தான். சரிங்களா, வேற எதுவும் இதுல இருந்து அதிகமான கேட்பதற்கு வாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 4 ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கு, அந்த ஃபேக்சுவல் பாயிண்ட் கேட்பாங்க. அதை தவிர்த்து ரொம்ப முக்கியம் கொஸ்டின் ஏரியான இது மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. ஓகேங்களா. இது என்ன சார் அப்படின்னா ஹெட்டிங்ல கொடுத்துருக்கோம், வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்கள், பாவர்ட்டி அலிவியேஷன் ஸ்கீம்ஸ். அப்போ வறுமைங்கிறது ஏதோ ஒரு காரணத்துல மக்கள் வந்து வறுமையில மாட்டிக்கிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு வறுமையில இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா ஒரு கவர்மெண்டா இருந்தா, ஒரு நல்ல கவர்மெண்டா இருந்தா மக்களை வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வரணும். அதுதான் ஒரு கவர்மெண்ட்டுக்கான வேலை. அப்ப அந்த வறுமையிலிருந்து மீட்டு கொண்டு வருவதற்காக கவர்மெண்ட் என்னென்ன திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தாங்க, அந்த திட்டங்களுடைய நேம் என்ன, அந்த திட்டங்களுடைய வருடம் என்ன, இது நம்ம புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க. இதை மட்டும் படித்தாலே மேக்சிமம் போதும். ஓகேங்களா, புரியுதா? பாருங்க, ஒரு திட்டத்துடைய பேரு, திட்டத்துடைய வருஷம், பைலிங்குல நான் கொடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா. ஒரு சில திட்டங்கள் எதுக்காக, எல்லாமே வறுமை ஒழிப்புக்கு தான். ஆனால் வறுமை ஒழிக்கிற எல்லாத்துமே சாப்பாடுக்காகவோ, எல்லாமே வந்து நம்மளுடைய ஃபேமிலிக்கு பேர் என்ன
வீடு கட்டுவதற்காக இருக்காதுல்ல, வேற வேற விஷயத்துக்கு இருக்கும். அதை பத்தி தான் பார்க்க போறோம். பார்க்கலாம் ஒவ்வொரு ஸ்கீம்ஸா. ஓகே, அடுத்த திட்டம் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சாதக் யோஜனா. இது எதுக்காக அப்படின்னா கிராமப்புறங்கள் இன்னும் ஏன் டெவலப் ஆகல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோடு ஃபெசிலிட்டி டெவலப் ஆகல. அதனால ரோடு வசதிக்காக இந்த திட்டம் வந்து போடப்பட்டது. அதுதான் பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம சதக் யோஜனா. 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. இது ரோடு வசதிக்காக. நீங்க இன்னமும் வில்லேஜ்ல உங்க கிராமப்புறங்கள் தான் ரோடு ஃபெசிலிட்டி தான் இருந்தீங்கன்னா, தார் ரோடு ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா, பழைய ஏதாவது கிராமங்கள் இந்த இயர் சம்பந்தமான கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த போர்டு வச்சு அதுல வந்து இந்த ரோடு ஃபெசிலிட்டி வந்து ஸ்கீமோடைய பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பிரதான் மந்திரி கிராம சதக் யோஜனான்னு சொல்லிட்டு போர்டு பேரே இருக்கும். 2010. அடுத்து பாரத் நிர்மாண் யோஜனா. இதுவும் கிராமப்புறத்தை டெவலப் பண்ணதா. ஓகே, பாரத் நிர்மாண் யோஜனா 2005. அடுத்து இந்திரா ஆவாஸ் யோஜனா. எங்கெல்லாம் இந்த ஆவாஸ் 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 அந்த பேரை தான் வருதோ அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டுவதற்கான திட்டம்னு அர்த்தம். ஓகேங்களா, வீடு கட்டுவதற்கான ஏழைகளுக்கு, வீடு இல்லாதவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய திட்டம் தான் இந்த ஆவாஸ் முடியும். ஓகேங்களா, அதுல இந்திரா காந்தி பேர்ல, அடுத்து ராஜீவ் காந்தி பேர்ல தான் மாத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985 அவங்க உயிரோடு இருக்கும் போதே கொண்டு வந்திருந்தாங்க. சரி, அது இறந்த அடுத்த வருஷமே கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. ஜவஹர்லால் நேரு நேஷனல் அர்பன் ரெனியூவல் மிஷன் 2005. பாரத் நிர்மாணம் இதுவும் ஒரே இயர். அடுத்து ராஜீவ் ஆவாஸ் யோஜனா ராஜீவ் காந்தியோடைய பெயர் 2009 மன்மோகன் சிங் கவர்மெண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம் கிராமப்புறத்துக்கு வந்து இந்த மருத்துவமனை வசதியை வந்து மேம்படுத்துவதற்கான திட்டம். இது நல்ல ஒரு டெவலப்பான நல்ல ஒரு திட்டம் தான். தேசிய ஊரக நல திட்டம் 2005. நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் போனீங்கன்னா நிறைய பேனரா அவேர்னஸ்க்காக வச்சிருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, கண்டிப்பா இந்த பெயர் இருக்கும், தேசிய ஊரக நல திட்டத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேராகிராஃப் டெஃபினிஷன், அந்த காலரா நோய் எப்படி தடுக்கிறது, மஞ்சள் காமல் எப்படி தடுக்கிறது, டெங்கு, இது எல்லாம் சுகாதார தடுப்பான தொடர்பான எல்லா இதுகளையும் இந்த பெயர் இருக்கும். அடுத்து தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் நேஷனல் ரூரல் லிவ்லிஹுட் மிஷன். இதெல்லாம் கிராமப்புறத்துடைய வேலை வாய்ப்பு உருவாக்கப்பட்டது 2011. அடுத்து ரொம்ப முக்கியமானது, மிகப்பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் இந்த ஸ்கீமை வந்து கொண்டு வந்தாங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம். இப்போ நம்ம ரேஷன் கடைகள்ல மலிவான விலையில அரிசி, கோதுமை, பருப்புகள், அப்புறம் வந்து பாமாயில் இதெல்லாம் வாங்குறீங்கன்னா அதுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யும் அப்படின்னா அந்த தொகையை வந்து கவர்மெண்டே கொடுத்துரும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013ஆம் ஆண்டு. ஓகேங்களா, இந்த ஸ்கீம் நீங்க படிக்க வேண்டியது ஸ்கீமோடைய வருஷத்தை மட்டும் படிச்சுக்கிட்டாலே போதும், ஈஸியானது. ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, வறுமை ஒழிப்பிற்கான திட்டங்கள்ல அடுத்து ஒரு செகண்ட் 20 பாயிண்ட் ப்ரோக்ராம். இது இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தாங்க. மொத்தம் ஒரு 20 திட்டத்தை ஒரே ஸ்கீம் பெயர்கிறது 20 அம்ச திட்டம் சொல்லிட்டு இந்திரா காந்தி டைம்ல 1975 கொண்டு வரப்பட்டது வறுமை ஒழிப்பதற்காக. அடுத்து இந்தியாவில் கொண்டு வரப்பட்ட தொடக்க கால திட்டங்கள் ரொம்ப முன்னோடியான திட்டம் இந்த திட்டம் இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லுவாங்க. ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978. அடுத்து ஊரக இளைஞர்களுக்கான சுய வேலை வாய்ப்பு பயிற்சி 79. வேலைக்கு உணவு திட்டம். ஓகேதா, வேலைக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பதிலாக அரசே வேலைக்கு உணவை கொடுக்கக்கூடிய திட்டம் தான் வேலைக்கு உணவு திட்டம் 1977. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம் 1980. ஊரக நிலமற்றோர், யாருக்கு ஏதாவது லேண்ட் இல்லையோ அவங்களுக்கு மட்டும் வேலை கொடுப்பதற்கான திட்டம் 1983. ஜவஹர் வேலை வாய்ப்பு திட்டம் 1989. அடுத்து ரொம்ப முக்கியமான திட்டம், கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஸ்கீம் தான், நம்ம கிராமப்புறங்கள்ல 100 நாள் வேலை திட்டம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். ஓகேங்களா, கிராமப்புறங்கள்ல அப்படியே வந்து பாத்தீங்கன்னா வேலைகளை செஞ்சுட்டு அப்படியே வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படியே ரோட் பக்கத்துல போயிட்டு தூங்கிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்கீம் தான் இந்த 100 நாள் திட்டம். ஆனா அது வந்து நம்ம என்னதான் கிண்டல் பண்ணாலும் ரொம்ப கிராமப்புறங்கள்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகக்கூடிய ஸ்கீம் தான் இந்த 100 நாள் வேலை திட்டம். அதோடைய உண்மையான பெயர் என்னன்னா எம்ஜி நரேகா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை வாய்ப்பு உறுதி திட்டம் 2006. சட்டம் வந்தது 2005, திட்டம் வந்தது 2006. ஓகே, இது தொடர்பான இங்கிலீஷ்லேயும் ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், ஸ்கீமோடைய இயர் மட்டும் படித்தா போதும், வேற எதுவும் படிக்க வேணாம். ஓகேங்களா, ரைட். அடுத்து பாருங்க, கிராமப்புறத்தில் வேலை வாய்ப்பு உருவாக்கணும், ஜென்ரலாக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்காக ஒரு ஸ்டடி பண்ணாங்க ஒரு 3 பேர். பணிக்கான படிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸ்டடி ஃபார் ஜாப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்க, இந்த வேலை வாய்ப்பை பற்றி ஒரு ஆராய்ச்சி மாதிரி ஒரு படிப்பை பண்ணாங்க, ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. அது 2010க்காக ஆராய்ச்சி பண்ணதுனால இவங்க 3 பேருக்கும் நோபல் பரிசு, பொருளாதாரத்திற்கான உச்சபட்ச விருதான நோபல் பரிசை கொடுத்துருக்காங்க 2010. யாரதான்? பீட்டர் டயட்மண்ட், டேல் மார்டின், கிறிஸ்டோபர் பிரிஸ்டர்ஸ். ஓகே, இந்த 3 பேரோட பேர் பார்த்துக்கோங்க. இது ஒருத்தர் இந்தியர் இருந்தாலும் பேர் பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா வறுமை ஒழிப்பு
லெசன்லேயே இவருடைய பேரை கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். சரிங்களா? இவரு 3 பேருடைய ஃபோட்டோ தான் புக்கில் இருந்தால் கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து ஊரக வேலையின்மை. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வேலையின்மைனா என்ன? அன்எம்ப்ளாய்மெண்ட். ஒரு நபர் தனக்குன்னு ஒரு மாத சம்பளமோ அல்லது கூலி வேலை கூட எந்த ஒரு வருமானமும் ஈட்டாத நிலைமையை தான் வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? It is a situation which a person actively searching for employment but unable to find a work at the prevailing wage rate. அதாவது ஒரு நபர் வேலை தேடுறாரு, ஆனா வேலை கிடைக்கல. சரிங்களா? வேலை தேடாம வேலை கிடைக்கிறது வேற, வேலை தேடியும் வேலை கிடைக்காத சுச்சுவேஷனை தான் நம்ம என்ன சொல்றோம்? அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இது வந்து குறைந்தபட்சமா ஒரு ஊதியம் டிட்டர்மைன் பண்ணிருப்பாங்க, அந்த ஊதியத்தை தான் நம்ம வந்து பெறணும். ஓகேங்களா? ரைட். அடுத்து it is a tragic waste of manpower and underutilization of human resource அப்படி சொல்றாங்க. ஊரக வேலையின்மையின் 3 வகைகள் சொல்றாங்க. 3 types of unemployment அப்படி சொல்றாங்க. ஒன்னு வெளிப்படையான வேலையின்மை, ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், மறைமுக வேலையின்மை, அப்படின்னா குறை உடைமை வேலையின்மை அப்படி சொல்லுவாங்க, பருவகால வேலையின்மை. மொத்தம் 3 வகை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பாருங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, 3 categories. ஓகேங்களா? ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட், கன்சீல்டு அன்எம்ப்ளாய்மெண்ட், அல்லது அண்டர் எம்ப்ளாய்மெண்ட், அப்படின்னா சீசனல் அன்எம்ப்ளாய்மெண்ட், பருவகால வேலையின்மை. 3 வகையை இப்போ பார்க்க போறோம். ஓகேங்களா? ஒவ்வொரு வகைனா என்ன? ஃபர்ஸ்ட் ஓப்பன் அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னா வெளிப்படையாக அவர்களுக்கு வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காத நிலை தான். வேலைக்கெல்லாம் தயாரா இருப்பாங்க, வேலை பார்க்கவும் ரெடி, இன்னைக்கு வேலைக்கு கூட்டிங்கனாலும் வருவாங்க, ஆனா அவங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புங்கிறது கிடைக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் விவசாய கூலிகள், கிராமப்புறத்தில் விவசாய கூலிகளாக வேலை பார்ப்பாங்க. அவங்களுக்கு திடீர்னு 2-3 மாசம் வேலை இருக்கும், அடுத்து மழை இல்லாத டைம்ல வேலை இருக்காது, வேலை பார்க்க அவங்க ரெடி, ஆனால் அவங்களுக்கு வேலை கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு சினாரியோ, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிப்படையான வேலையின்மை அப்படின்னு சொல்றோம். ஓகே, இது யார் மெயினா இருப்பாங்க? விவசாய தொழிலாளர்கள், ஊரக கைவினை கலைஞர்கள், கற்றவர்கள், படித்தவர்கள், மெயினா எஜுகேட்டட் அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்றோம்ல, அதுதான் இங்க. ஓகேங்களா? ரைட். அப்படி பார்க்கும்போது this type of unemployment found among the agricultural laborers, rural artisans, literate persons அப்படி சொல்லிட்டு 3 வகையா சொல்றாங்க. unemployed person are identified as they remain without work. ஓகேங்களா? எந்த ஒரு வேலை இல்லாம இருக்காங்க அப்படி சொல்றாங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான வேலையின்மைப்பா, கேள்வி கேட்டா இதுல இருந்தா கேள்வி கேட்கலாம், அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. என்ன மறைமுக வேலையின்மைனா, ஒரு வேலை வந்து அவங்களுக்கு அரைக்குறையா கிடைக்கும், ஃபுல்லா வேலை கிடைக்காம, 1 day ஒர்க் கிடைக்காம 1 மணி நேரம் 2 மணி நேரம் வேலை தான் கிடைக்கும். அந்த வேலைக்கும் அவங்க மிக குறைவான ஊதியத்தை தான் அவங்க பெற்றுக்கொள்வார்கள், அதுதான் சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கு பேர் தான் இங்கிலீஷ்ல டிஸ்கைஸ்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் கூட சொல்றாங்க. அதுதான் பாருங்க, மறைமுக வேலையின்மை நிலையில் வேலையிலிருந்து சிலரை நீக்கினாலும் உற்பத்தியின் அளவு குறையாது, ஏனென்றால் அவர்களின் இறுதிநிலை உற்பத்தி திறன் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதாவது ஒரு 4-5 பேர் வேலை பார்த்துருப்பாங்க, அந்த 4-5 பேர் வேலை பார்க்குற இடத்துல ஒருத்தரை மட்டும் வேலையை விட்டு தூக்கிடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படி தூக்குறதுனால 4 பேர் செஞ்ச வேலையை இவங்க 3 பேரையும் செஞ்சு முடிச்சிருவாங்க ஈஸியா. இந்த மாதிரியான சினாரியோ தான் மறைமுக வேலையின்மை அப்படின்னு சொல்றாங்க. இது எங்க சார் இருக்கும்? திருப்பி இது கிராமப்புறம் தான். கிராமப்புற கைவினர்கள், கால்நடை வளர்ப்பவர்கள், சிறு குறு விவசாயிகள், காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி இடத்துல இருக்கும். ஓகேங்களா? ரைட்டா? அடுத்து போலாமா? அடுத்து பருவகால வேலையின்மை, அதுலேயே இருக்குது அர்த்தம். பருவ காலத்துல மட்டும்தான் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், பருவ காலம் இல்லைன்னா வேலை வாய்ப்பு இருக்காது. ஓகேங்களா? இதுதான் 3%. ஓகேங்களா? அதாவது வேளாண் தொழிலாளர்கள் விசாரணை குழுவின்படி 84% வேளாண் தொழிலாளர்கள் குறையுடை வேலையின்மை அப்படி சொல்றாங்க, அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் அப்படி சொல்றாங்க. சராசரியா வருஷத்துக்கு வெறும் 82 நாள் தான் வேலைக்கே போறாங்களாமா இவங்க. 82 நாட்கள் வேலையின்றி உள்ளனர்கள். மொத்தமா இருக்கக்கூடிய ஆண்டுகள் 82 நாள் உங்களுக்கு வேலையே இல்லை. ஓகேங்களா? பருவகால வேலையின்மை என்பது அந்த பருவத்திற்கு ஏற்ற மாதிரி வேலைகள் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் சீசன்ஸ் லைக் விவசாயம் பண்ணக்கூடிய பருவம், ஓகேங்களா, விதைக்கும் பருவம், களை பறிக்கும் பருவம், இந்த பருவங்களை மட்டும்தான் வேலை இருக்கும். ஒரு 4-5 மாசம் வேலை இருக்கும், ஒரு சில மாசம் வேலை இருக்காது, அதுதான் சொல்றாங்க. அடுத்து கிராமப்புறத்துல தொழிற்சாலைகள் அப்படின்னா என்னதான்? ஓகேங்களா? ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்றாங்க. என்னென்ன ரூரல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ரூரல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு அமைவதற்கான வாய்ப்புகள் என்னதான் கிராமப்புறங்கள், அதுதான் பாக்குறோம். ஓகேங்களா? பருவகால வேலையின்மையை தவிர்க்க ஊரக மக்களை துணை தொழிலாளர்களை தொடங்குவதற்கு ஊக்கப்படுத்த வேண்டும், இதான் நிலைகளை சொல்றாங்க. அப்ப கிராமப்புறங்கள இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, குடிசை தொழிலாளர் இருக்கலாம், அப்புறம் விவசாயம் சம்பந்தமான தொழிற்சாலைகளா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா
பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய கூலிகளாகவோ கட்டண வேலைகளாகவோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை வாய்ப்புகள் மட்டும்தான் இருப்பாங்க. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. லிஸ்டி கொடுத்துருங்க பாருங்க. குடிசை தொழில்கள், சிறு தொழில், வேளாண் சார்ந்த தொழில், ஊரக தொழில், குறுந்தொழில்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, காட்டேஜ் இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி, வில்லேஜ் இண்டஸ்ட்ரி, மைக்ரோ இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள்ஸ். காட்டேஜ் இண்டஸ்ட்ரினா குடிசையில் தொழில் பண்ணுவாங்கல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, தீப்பெட்டி இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடியது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறு தொழிற்சாலைகள், சின்ன சின்ன தொழிற்சாலைகள், வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள், இந்த மாதிரி விஷயங்கள் தான் கிராமப்புற தொழிற்சாலைகள். அடுத்து ஊரக கடனுக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. காசஸ் ஆஃப் ரூரல் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஓகேங்களா, சரி, அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லலாம், அதாவது வறுமைக்கான காரணங்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஓகேங்களா, ஒரு என்ன சொல்கிறது, நமக்கு வந்து ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சியே இல்லாமல் இருக்கிறது. அப்புறம் கிராமப்புறனாலே வந்து வானம் பார்த்த பூமி தான், மழை பெய்யாமல் இருக்கிறனால வேலை வாய்ப்பு கிடைக்காம இருக்கும். ஓகேங்களா, விவசாயம் தவிர வேற வேலை வாய்ப்பு அவங்ககிட்ட இல்லை, அது ஒரு விஷயம். அடுத்து மெக்கானைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா, அதாவது விவசாயத்தில் தொழிற்சாலைகள், தொழில்நுட்பங்கள் வந்ததுனால வேலை வாய்ப்பு பறி போகுது. கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பெரிய முதலீடு போட்டால் தான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க முடியும் சொல்கிறாங்களே, இந்த சினாரியோ தான் ஊரக வறுமைக்கான வேலையின்மைக்கான காரணம். அதுதான் சொல்கிறாங்க. இந்தியாவில் ஏறக்குறைய 4/3 பகுதி மக்கள் ஊரக குடும்பங்களில் கடனில் மூழ்கி உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் பருவமழை பொய்த்து போதல், விவசாய ஏழ்மை நிலைமை, நிலங்கள் தொடர்பான வழக்குகள், வட்டிக்கு கடன் தருவோர், அதிக வட்டி விகிதம், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் மூலமாக விவசாயிகள் இன்னுமே வறுமையில் இருக்காங்க. அப்போ அவங்கள கடன்கள்ல இருந்து மீட்பதற்கான வழி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வட்டிக்கு கடன் கொடுப்பவர்களை ஒழுங்குபடுத்தணும், ஊரக வங்கிகளை மேம்படுத்தணும், வட்டார வங்கிகளை தொடங்கணும், நுண்கடன்களை வழங்கணும். அதுதான் எங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. துணை தொழில்களை உருவாக்குதல், திறன் மேம்பாட்டு பயிற்சி, கிராமப்புற இளைஞர்களுக்கு நிறைய ஸ்கில்ஸை வந்து சொல்லிக் கொடுக்கணும். சரிங்களா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. டெக்னிக்கல் எஜுகேஷன், கிராமப்புற தொழிற்சாலை, தொழில்நுட்ப அறிவு, நீர்ப்பாசன வசதியை பெருக்கணும், கிராம பணிக்கான திட்டங்கள், இதெல்லாம் வந்து என்னென்ன மெசர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்காக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா, ரைட். அடுத்து ஒரு 2 முக்கியமானது. ஒன்று ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, ரீஜனல் ரூரல் பேங்க். இன்னொன்று செல்ஃப் ஹெல்ப் குரூப். இந்த 2 பார்ட்டும் ரசம் முடிஞ்சது. அவ்வளோதான், ஃபினிஷ். ஓகேங்களா. ஒன்று, இந்த வட்டார ஊரக வங்கினா கிராமப்புறங்களில் மட்டும் ஒரு வங்கிகள் இருக்கும், அதுக்கு பேர் தான் வட்டார ஊரக வங்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா 1975 இந்த 20 அம்ச திட்டம்னு வந்ததுங்க. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது. 20 அம்ச திட்டத்தின் அடிப்படையில் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வரப்பட்டது 1975. இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூல் புக் டேட்டா அடிப்படையில் ஸ்கூல் புக் பிரிண்ட் அடிக்கும் போது இந்தியாவில் 64 வட்டார ஊரக வங்கிகள் உள்ளன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இது மெயினாக ஆண்டு மட்டும் போட்டால் போதும், ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, 1975 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணாங்க. இது யாரெல்லாம் சேர்ந்து உருவாக்குறாங்க? ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு கமர்ஷியல் பேங்க், இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த வட்டார ஊரக வங்கியை வந்து உருவாக்குறாங்க. ஓகேங்களா, அட் ப்ரெசன்ட் சொல்லிட்டோம். அடுத்து வந்து பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு தான் இந்த கடனை கொடுக்கும், அதுதான் அங்கே சொல்லியிருப்பாங்க. ரெக்கமெண்டட் வியூ டெவலப்பிங் ரூரல் எக்கனாமி பை ப்ரொவைடிங் கிரெடிட் அதர் ஃபெசிலிட்டி பர்டிகுலர்லி இன் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ், அக்ரிகல்ச்சர் லேபரர்ஸ், ஸ்மால் என்டர்பிரினர்ஸ், இவங்கெல்லாம் கடன் கொடுப்பாங்களாம். ஓகேங்களா, நமக்கு தேவை யார் உருவாக்குறாங்க, நம்ம பேங்க் டாபிக்ல இதை ஆல்ரெடி படிச்சிருக்கோம். சரிங்களா. அடுத்து மகளிர் சுய உதவி குழு சொல்லுவாங்க. நம்ம கிராமத்தில் நம்ம இதை எக்கனாமிக்ஸ்ல வெறுமனையா சுய உதவி குழு அப்படின்னு சொல்றோம். அப்படி என்ன, இது ஒரு அரசு சாராத நிறுவனம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றாங்க, NGO அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பெண்கள் சேர்ந்து ஒரு கிராமத்தில் உருவாக்கக்கூடியதுக்கு பேர் தான் மகளிர் சுய உதவி குழு சொல்றோம். ஆனால் இதோடைய பேர் வந்து சுய உதவி குழு, செல்ஃப் ஹெல்ப் குரூப். இது சராசரியா 34 பேரை கூட இருக்கு, சரி 14 பேரை கூட கொண்டு அமைப்பாக கூட இருக்கும். ஓகேங்களா, சராசரியாக 14 பேர்களையும். மகளிர் சுய உதவி குழு என்பது ஒரே மாதிரியான சமூக பொருளாதார பின்னணி கொண்ட ஒரு கிராமத்தில் மட்டும் ஒரே மாதிரியான அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு இருக்கக்கூடிய ஒரு கேங் தான் மகளிர் சுய உதவி குழு. இது உருவாக்கப்பட்ட வருஷம் தான் கிடையாது. இதை பேங்கோட எப்போ இணைச்சாங்க கேட்பாங்க, 1992. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரீவியஸ் இயர் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து ஊட்டச்சத்தை மேம்படுத்தான திட்டம், இது மதிய உணவு திட்டம், மிட் டே மீல் ஸ்கீமு. அப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கீம்னா தேசிய ஊரக நல அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்கீம் வந்து 2005 ஏப்ரல் 12 கொண்டு வரப்பட்டது. ஊரகத்தில் ஊட்டச்சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறது, பால்வாடி தான் டெவலப் பண்ணுவாங்கல்ல, அதுதான். ஓகேங்களா.
அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்டா முத்ரா வங்கி ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூனிட்ஸ் டெவலப்மெண்ட் ரீஃபினான்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 2015ஆம் ஆண்டு புதிய கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் கொண்டு வந்தாங்க. அதாவது எம்எஸ்எம்இன்னு சொல்லுவாங்கல்ல, வேற வருங்க, அதாவது சிறு குறு நிறுவனங்கள், நடுத்தர நிறுவனங்களுக்கு என்ன செய்யணும், கடன் கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா முத்ரா வங்கி. இது 2015 கொண்டு வரப்பட்டது. இது வந்து 3 வகையான கடனை சொல்லுவாங்க. ஓகேங்களா, சிசு, கிஷோர், தருண் அப்படி சொல்லிட்டு 3 வகையான சில லட்சங்களை வந்து எந்த விதமான டாக்குமெண்ட் ப்ரூஃப் இல்லாம கடன் கொடுப்பதற்கு பேர் தான் முத்ரா வங்கி அப்படின்னு சொல்றாங்க. ரைட், ஓகேவா? அவ்வளவுதான். இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த ரூரல் கிராமப்புற பொருளாதாரம் எப்படி இருக்குது, அதை டெவலப் பண்றதுக்கு என்ன வழிகள், என்ன வகையான வேலை வாய்ப்பு இருக்குது, இது எல்லாத்தையும் இந்த ஒரு லெசன்ல பார்த்துருக்கோம். அடுத்த டாபிக் அடுத்த லெசன் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அகாடமி. இன்னைக்கு நம்ம இந்த ரூரல் பாவர்ட்டி அப்படிங்கிற லெசனுடைய அடுத்த ஒரு டாபிக்கா, அது தொடர்பான அந்த சிலபஸ் ஓரியன்டா இருக்கக்கூடிய அடுத்த டாபிக்கா தமிழகத்தில் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்க்குறோம். ஓகே, இந்த ரூரல் பாவர்ட்டி, அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே ஒரே தொடர்பான ஒரு டாபிக். அதுல அக்ரிகல்ச்சர் டாப்பிக்கா இருக்கட்டும், நமக்கு வந்து பாவர்ட்டி லெசனா இருக்கட்டும், அதுக்கு இதை நம்ம இந்த ஒரு டாப்பிக்கா நம்ம பேசுறோம், தமிழகத்தில் வேளாண்மை. இது வந்து மெயினா வந்து 9th புக்கில் டீட்டெயில்டா அந்த லெசன் கொடுத்துருப்பாங்க. இது நிறைய ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்கும், நிறைய டேட்டாஸ் இருக்கும். கான்செப்ட் இதில் ஒரே ஒரு கான்செப்ட் தான் இருக்கும், மேற்படி டேட்டாஸ் இருக்கும். நம்ம அதை மட்டும் பார்க்காம தமிழகம் சார்ந்த மற்ற தகவல்களையும் சேர்த்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். கிளியர் கட்டாக இருக்கும். எப்பவும் போல பைலிங்குலாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 2 இமேஜ் காமிச்சிருக்கேன். வேளாண்மைனாலே ஒரு இமேஜ், ஒரு நிறுவனம் ரொம்ப முக்கியம். ICAR அப்படின்னு சொல்லுவாங்க, இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச். ஓகேங்களா, இந்தியா சம்பந்தமான ஒரு வேளாண் நிறுவனம் தான். இந்த வேளாண் நிறுவனம் தான் வேளாண்மை சம்பந்தமான அந்த மண்ணுடைய தரம், எந்த மண்ணில் எதை வந்து பயிரிடலாம், மண்ணுடைய pH அளவு எவ்வளவு இருக்கணும், இது எல்லாத்தையும் வந்து இந்த நிறுவனம் தான் வந்து என்ன செய்யணும் சொல்லும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் மெயினாக இந்த அம்மாவுடைய ஃபோட்டோவை போட்டிருக்கோம். ஓகேங்களா, எதுக்காக போட்டிருக்கோம் அப்படின்னு பாருங்களேன். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேர் வந்து கரண்ட் அஃபேர்ஸாக கூட நீங்கள் மேபி ப்ரீவியஸ் எக்ஸாமில் யார் படிச்சீங்கனால ஒரு கேள்வி கூட பட்டிருப்பீங்க. தமிழகத்தை சேர்ந்த ஒரு வயதான ஒரு பெண்மணி இன்னமும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அதுவும் ஆர்கானிக் ஃபார்மிங், அதுதான் ரொம்ப முக்கியம். இயற்கை முறை வேளாண்மை, செயற்கையாக எந்த உரத்தையும் பயன்படுத்தாம இயற்கை முறையில ஆடு மாடுகள் வைத்து வேளாண்மை செய்து பயிர்கள் உற்பத்தி பண்ணி அதை சேல்ஸ் பண்ற அளவுக்கு இருக்காங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருக்கு பார்த்தீங்களா, தமிழ்நாட்டுடைய வேளாண் பல்கலைக்கழகம், அதோட சேர்ந்து இவங்க வந்து நிறைய ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு வந்து அதான் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமான கிரியேட்டிவிட்டி எல்லாத்தையும் இவங்க சொல்லி கொடுக்குறாங்க. ஓகேங்களா, அந்த அம்மாவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து பத்மஸ்ரீ அவார்டு கிடைச்சிருந்தது. 105வது வயசுல பத்மஸ்ரீ வாங்குறாங்க. இப்போ 110 வயசு வரைக்கும் இருக்குதாங்க. இவங்க வந்து இன்னமும் ஆர்கானிக் ஃபார்ம் இருக்கு. ஜஸ்ட் நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு பாப்பம்மாள் அப்படி நீங்க போட்டீங்கன்னாலே இவங்க தான் வருவாங்க. ஓகேங்களா, இவங்களுடைய பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாப்பம்மாள். ஓகேங்களா, தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி தான். கூகுள் போயிட்டு இல்லாட்டி தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் உமன் அப்படின்னு நீங்க போனீங்கன்னா இந்த மாதிரி தான் வருவாங்க. பாப்போமா, அவங்களை பத்தி ஒரு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்க. ஓகேங்களா, நமக்கு புக்கில் கொடுக்கல, நான் தெரிஞ்சுக்கணும். தமிழகத்தை சேர்ந்த ஒரு இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் பத்தி இவங்க சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் லெசன்ல பாத்தீங்கன்னா இந்த லெசன்ல நிறைய டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டாஸ் ஒரு சில டேட்டா பழைய டேட்டாவும் இருக்கும், ஒரு சில டேட்டா நமக்கு வந்து சும்மா ஒரு மேம்போக்கா பார்த்துக்கணும் அந்த டேட்டாஸ். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கேன். பாருங்க, 2001ஆம் ஆண்டு கணக்கீட்டின் அடிப்படையில் மொத்த மக்கள் தொகையில் மொத்த தொழிலாளர்கள் வேளாண் துறையில் இருந்தோர் 49.3%. ஓகேங்களா, பாருங்க, அதாவது 2001ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய மக்களுடைய அடிப்படையில் வந்து என்ன செய்யறாங்க, கிட்டத்தட்ட 49.3%. அதுதான் எங்கே கொடுக்குது. அக்கார்டிங் டு த 2011 census, 49.3% out of the total population of the workers were involved in the agriculture. அப்போ பாதிக்கு பாதி ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி விவசாயத்துல தான் தமிழ்நாட்டில் வேளாண்மைக்கு ஈடுபட்டு இருந்தாங்க. ஓகே, அதுதான் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாடு டிபெண்ட் அக்ரிகல்ச்சர் டைம் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் ஈவன் ஆஃப்டர் 40 years ஆஃப் த இண்டிபெண்டன்ஸ், 40 வருஷம் கழிச்சு கூட தமிழ்நாட்டில் வேளாண்மையில் தான் மெஜாரிட்டி பீப்புள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. Situation is being changed in the recent years. கடந்த ஒரு 10-15 வருஷமாக கொஞ்சம் சேஞ்ச் ஆயிட்டு இருக்குது. It has been noticed that the number of the farmers of the in the Tamil Nadu has got reduced during the last 10 years according to the 2011 census data. அது பின்னாடி பார்க்கலாம். 2011 டேட்டா அடிப்படையில் 49% பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் 2011 டேட்டா அடிப்படையில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை கணக்கீட்டு அடிப்படையில் தமிழகத்தில் மொத்த தொழிலாளர்கள், வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், அதுதான் தொழிலாளர்கள் சொல்லுவாங்க, கிட்டத்தட்ட 3.5 கோடி.
3,29,00,000 பேர். ஓகேங்களா? அதுல என்ன இருக்காங்க அப்படிப்பட்ட விவசாய தொழிலாளர்கள் கிட்டத்தட்ட 96,00,000 பேர் அப்படி சொல்றாங்க. அதன் அடிப்படையில் 2011ஆம் ஆண்டு கணக்கீட்டு அடிப்படையில் வேளாண்மையில் ஈடுபடும் பெண்கள் 55%, ஆண்கள் 35% இருக்காங்க. மொத்த பெண்கள்ல 55% பேர் வேலை பார்க்கக்கூடிய ஒரு துறைனா 2017 அடிப்படையில் வேளாண்மை துறையிலும், மொத்தமா தமிழ்நாட்டில் வேலை பார்க்கக்கூடிய ஆண்கள்ல 35.3% பெண் ஆண்கள் வந்து வேளாண்மை துறையில் தான் வேலை பார்க்கறாங்களாமா. The percentage has reduced to 41.2% in the 10 years. அதாவது 49 இருந்து 42 குறைஞ்சிடுச்சு லாஸ்ட் அந்த 10 வருஷத்துல 2011 2011 இருந்து 11 வரைக்கும். அடுத்து 2011 தேவர் இங்க பார்த்த மாதிரி தான் 3,29 lakhs workers in Tamil Nadu, and in which 96%, 96 lakhs people were working in the agriculture. ஓகேங்களா? புரியுதா? இதுதான் வந்து முக்கியமான டேட்டாஸ் இன்ட்ரோடக்ஷன். அடுத்து இன்னும் டேட்டாஸ் திருப்பி பார்க்குறோம். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்த தமிழ் மீடியத்தோட டேட்டா இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நியர்லி 50% ஆஃப் த உமன் வேர் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர், 1/3 அதாவது 35% மேல் பாப்புலேஷன் இன்வால்வ் இன் அக்ரிகல்ச்சர் சேம் இயர், அதே வருஷத்துல. ஓகேங்களா? வேளாண் தொழிலில் ஈடுபடுபவர்களின் பெரும் பகுதியினர் நிலமற்ற கூலி தொழிலாளிகள் அப்படின்னு சொல்றாங்க. வேளாண்மையில் ஈடுபடுறவங்க எல்லாருமே பெரிய பணக்காரங்களோ அல்லது நல்ல வசதியா இருக்கிறவங்களோ கிடையாது. ஓகேங்களா? அவங்களுக்கு லேண்டு கிடையாது. ஓகேங்களா? அடுத்த வேலை உணவுக்காகவும் அவங்களுடைய பிழைப்பிற்காகவும் தான் அவங்க வேளாண் தொழிலில் ஈடுபடுறாங்க. வேளாண் தொழில் வந்து அவங்க லாபத்துக்காக தான் பண்ணல, அது கூலி தொழிலாக தான் பாக்குறாங்க. வேற வேலை கிடையாது, வேளாண்மைக்காக போறோம். நிலம் இருந்தால் நாங்கள் விவசாயம் பண்றோம், நிலம் இல்லை கூலி தொழிலாக போறாங்க. அதுதான் அந்த வார்த்தை சொல்றாங்க, நிலமற்ற கூலி தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மேஜர் போர்ஷன் ஆஃப் த ஒர்க்கர்ஸ் இன்வால்வ்ட் இன் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் ஆர் த லேண்ட்லெஸ் லேபரர்ஸ். அவங்களுக்கு லேண்ட் இருந்திருந்தா தாராளமா அவங்க வந்து வேலைக்கு போய் இருந்திருப்பாங்க, லேண்ட் வந்து விவசாயம் பண்ணியிருப்பாங்க. லேண்ட் இல்லாதனால தான் கூலி தொழிலாளியா வராங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த பாயிண்ட், 2015-16 தமிழகத்தில் நிலத்தை சாகுபடி செய்வோரோட எண்ணிக்கை பாருங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வந்து நிலத்தை சாகுபடி செய்யறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 29,38,000 பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்தம் எத்தனை அந்த இயர் அடிப்படையில் ஒரு 7.5 கோடி 8 கோடி மக்கள் இருப்பாங்க வச்சுக்கோங்களேன். 2011 கணக்கீட்டின் அடிப்படையில் தமிழ்நாட்டில் 7.21 கோடி, அதாவது 7,21,00,000. அதுல தமிழகத்தில் நிலத்தை சாகுபடி செய்வங்க வந்து பார்த்தீங்கன்னா 29,38,000 மக்கள் வந்து சாகுபடி செய்யறாங்களாமா. ஓகேங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. 2015-16 தவிர 79,30,000 கல்டிவேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது? பட் 5 years earlier, அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கு பாருங்களேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்காங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி 81 லட்சமா இருந்திருக்கு. அப்போ 5 வருஷத்துக்கு கம்மியாகுது. நிலத்தை சாகுபடி செய்வதோடைய தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்வதோடைய எண்ணிக்கை வந்து படிப்படியாக கம்மியாகுது. ஓகேங்களா? There was reduced in 1,80,000 cultivators in the 5 years அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ரைட். அடுத்து பார்த்தா similarly the area under cultivation has also reduced from 64.88 lakhs hectares to 59.71 lakhs hectares during the same period அப்படி சொல்றாங்க. That is, the state of Tamil Nadu lost nearly 1,03,400 hectares on an average during those 5 years அப்படி சொல்றாங்க. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 1,03,400 ஹெக்டேர் வந்து தமிழ்நாட்டில் விவசாயம் பண்றது கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த டேட்டா இந்த டேட்டா கொடுத்துருக்காங்க. 2015ஆம் ஆண்டு 16ஆம் ஆண்டு கணக்கின் அடிப்படையில் 59 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு என்ன இருக்கு, குறைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா? அந்த அளவுக்கு. இப்போ ஏற்கனவே இருந்த சாகுபடி நிலப்பரப்பு 64 லட்சம் ஹெக்டேரா இருந்தது, இப்போ 59 தான் கொடுத்துருக்காங்க. நிலத்தின் பெரும்பாலான விவசாயிகள் குறுநில விவசாயிகள். அடுத்த பேஜ்ல இங்கிலீஷ்ல வரும். ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாருமே வந்து கிராமமே எடுத்து பாருங்களேன். கிராமத்துல ஒரு ஆவரேஜா நம்பர் ஆஃப் விவசாயி ஒரு 100 பேர் விவசாயம் இருக்காங்கன்னா அது எல்லாருடைய லேண்டோடைய அளவு பார்த்துட்டீங்கன்னா ஒரு 3 ஏக்கர் 4 ஏக்கர் 2 ஏக்கர் 1 ஏக்கர் விவசாயம் பண்றவங்க தான் இருக்காங்க. இன்னும் என் கிராமத்தில் 50 சென்டில் கூட விவசாயம் பண்றாங்க இருக்கிறாங்க அப்படி கூட ஃபார்மர்ஸ். ஓகேங்களா? அப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குறுநில விவசாயிகள் தான். யாராவது 10 ஏக்கர் மேல வச்சிருப்பாங்க அப்படின்னா அவங்க தான் விரல் விட்டு எண்ணலாம். 10 ஏக்கர் மேல வச்சு விவசாயம் பண்ணவங்களுடைய எண்ணிக்கை வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? ரைட். மொத்தம் தமிழகத்தில் விவசாயிகளின் குறுநில விவசாயிகளுடைய எண்ணிக்கை அளவு மட்டும் பாருங்க 78%. கிட்டத்தட்ட மொத்த விவசாயிகள்ல 3/4 பேர் யார் தான்? குறுநில விவசாயிகள் தான். என்ன சார் குறுநில அப்படின்னா, அதாவது பெரிய விவசாயிகள், பிக் ஃபார்மர்ஸ், லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படி சொல்லுவாங்க. பிக் சொல்லக்கூடாது, லார்ஜ் ஃபார்மர்ஸ் பெரிய விவசாயிகள்,
நடுத்தர விவசாயிகள் மீடியம் ஃபார்மர்ஸ், ஓகேங்களா, மீடியமாக லேண்ட் வச்சிருப்பாங்க, ஓகே, ஏதாவது ஒரு 8 ஏக்கர் அந்த ரேஞ்சில் வச்சிருப்பாங்க. பெரிய ஃபார்மர்ஸ்னா 10 ஹெக்டேருக்கு மேலே, ஏக்கர் கணக்கு பேசுறப்ப இந்த இடத்துல ஹெக்டேருக்கு மேலே தான் பேசுவாங்க. 10 ஹெக்டேருக்கு மேலே இருந்தால் அவங்க வந்து பெரிய ஃபார்மர்ஸ், ஓகேங்களா. அதுக்கப்புறம் மீடியம் ஃபார்மர்ஸ் அப்படி சொல்லுவாங்க, நடுத்தர விவசாயிகள். அதுக்கப்புறம் ஸ்மால் ஃபார்மர்ஸ், ஓகேங்களா, சிறு விவசாயிகள். அதுக்கடுத்து தான் குறு விவசாயிகள். அப்போ எந்த அளவுக்கு கம்மியாக இருக்கும் யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா. 1 ஹெக்டேர் கம்மியாக, அதான் 2.5 ஏக்கர் கம்மியாக இருந்தால் அவங்க குறு விவசாயிகளை சொல்கிறாங்க. அப்போ தமிழ்நாட்டில் யார் தான் அதிகம்? குறு விவசாயிகள் தான் அதிகம், 78%. இதே பாயிண்ட் இங்கிலீஷில் இருக்கும், சரிங்களா. பாருங்க, தமிழ்நாட்டில் பார்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மைக்ரோ ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட் அரௌண்ட் 78% ஆஃப் த டோட்டல் கல்டிவேட்டர்ஸ் அப்படி சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த கல்டிவேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு ஆர் த மைக்ரோ ஃபார்மர்ஸ் who cultivate that area less than. நான் சொன்ன பாருங்க, மைக்ரோ ஃபார்மர்ஸ்னா குறு விவசாயிகள் தமிழ்ல, சரிங்களா. அவங்க என்ன அர்த்தம்? 1 ஹெக்டேருக்கும் கம்மியா. 1 ஹெக்டேர்னா என்ன தெரிஞ்சுக்கணும்ப்பா. 1 ஹெக்டேர் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட 2 கிட்டத்தட்ட கரெக்டா அதுதான் 2.4 ஏக்கர், ஓகேவா. 1 ஹெக்டேர் என்பது 2.47 ஏக்கர். ஏன்னா நம்ம வந்து ஏக்கர் தான் நம்ம கிராமத்தில் பேசுவோம். இன்னும் பழைய எங்கள் தாத்தாலாம் இன்னும் கேட்டிங்கன்னா அந்த மரக்காலம் சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப அதெல்லாம் நமக்கு வந்து புரியவே செய்யாது, ஓகேங்களா. ஆனால் இப்போ நம்ம எல்லாரும் பேசுறது ஏக்கரில். நீங்கள் கவர்மெண்ட் ரெக்கார்டில் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹெக்டேரில் தான் இருக்கும். 1 ஹெக்டேர்னா 2.5 ஏக்கர் நான் வச்சுக்கோங்க, ரவுண்டா 2.47 ஏக்கர் இருக்கும். அப்போ அதில் 1 ஹெக்டேரு கீழே இருக்கக்கூடிய விவசாயிகள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். நான் சொன்னோம்ல, 1 ஏக்கர் 1.5 ஏக்கர் 2 ஏக்கர் வச்சிருப்பான் அதிகம் வச்சு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். 50 சென்ட் விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகள் அதிகமாக தான் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது விவசாயிகள் இருக்காங்க தமிழ்நாட்டில், ஆனால் அவங்க லார்ஜ் ஃபார்மர்ஸும் மீடியம் ஃபார்மர்ஸ் கூட இல்லை. ஏன் ஸ்மால் ஃபார்மர்ஸ் கூட இல்லைப்பா, சிறு விவசாயம் கிடையாது, அவங்களும் குறு விவசாயிகள், அதுக்கும் கீழே இருக்க மாதிரி இருக்காங்கப்பா, ஓகேங்களா. அதுதான் பாருங்க, மைக்ரோ ஃபார்மர்ஸ் அக்கௌண்ட் அரௌண்ட் 78% of the total cultivators, while the area cultivated by those micro farmers just 36%. Small farmers cultivating, அதாவது ஸ்மால் ஃபார்மர்ஸ்னா அளவு பாருங்க 1 to 2 ஹெக்டேர், கிட்டத்தட்ட 5 ஏக்கருக்குள்ள, ஓகேங்களா. அவங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 14%. while the land cultivated them 26%, ஓகேங்களா. இந்த மாதிரி மொத்தம் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்ல 14% லேண்ட் ஏரியாவை இவங்க தான் கல்டிவேட் பண்றாங்க. யார்? ஸ்மால் ஃபார்மர்ஸ். 26% வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கல்டிவேட் பண்றாங்க, ஓகேங்களா. புரியுதா? இந்த அளவு பார்த்துக்கோங்க. டேட்டாஸ் எல்லாம் கொஞ்சம் பழைய டேட்டாஸ் தான். என்னைய பொறுத்த வரைக்கும் இதில் எதெல்லாம் கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மைக்ரோ ஃபார்மர்ஸ்னா எவ்வளோ அளவு, அடுத்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃபார்மர்ஸ்னா எவ்வளோ அளவு, இந்த இருக்கு பாருங்க. ஸ்மால் ஃபார்மர்ஸ் இந்த 2 புக்கில் கொடுத்துருக்காங்க, அதனால நீங்கள் கேட்கலாம், ஓகேங்களா. மீடியம் ஃபார்மர்ஸ்னா 2 to 5 or 10 ஹெக்டேருக்கு மேலே இருந்தால் லார்ஜ் ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. இந்த அளவு மட்டும் கேட்கலாம், ஓகேங்களா. தமிழே அதே தான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. தமிழகத்தில் குறு விவசாயிகள் சாகுபடி செய்யும் நிலத்தின் பரப்பளவு தான் கேட்குறாங்க. 36% இங்கே கொடுத்துருக்காங்க. குறு விவசாயிகள் எண்ணிக்கை 78%, ஆனால் அவங்க ஏரியா எவ்வளவு ஏரியா கல்டிவேட் பண்ணுறாங்கன்னா 36%. தமிழகத்தில் சிறு விவசாயிகள் சாகுபடி செய்யக்கூடிய நிலத்தின் பரப்பு 26%. தமிழகத்தில் சிறு விவசாயிகளுடைய அளவு 14%, ஓகேங்களா. தமிழகத்தில் விவசாயம் செய்பவர்கள் பட்டியலினத்தவர் 100 ஒருவர். எவ்வளோ பெரிய டேட்டா பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஓகேங்களா. பட்டியலினத்தவர்கள் SC ST பீப்புள்ல 100 ஒருத்தர் தான் விவசாயம் செய்யறாங்களாம். பழைய டேட்டா தான் இருந்தாலும் கிராமங்கள்ல இன்னமும் இந்த மேல்தட்டு மக்கள் நடுத்தர மக்கள் என்ன பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா விவசாயம் தான் அதிகமாக பண்றாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆதி காலத்திலேயே வந்து பிரிட்டிஷ்கள் நிலைமை தான் கொடுத்தாங்க, ஓகே. ஆனால் அது கை மாறி போய்விட்டது. முன்னாடி இன்னமும் பேசக்கூடிய ஒரு பேசும் பொருள்னா இந்த பஞ்சமி நிலங்கள் மீட்பு. 12 லட்சம் ஹெக்டேர் யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டில் 12 லட்சம் ஏக்கர் கிடையாதுப்போ, 12 லட்சம் ஹெக்டேர். எத்தனை ஏக்கர் யோசிச்சு பாருங்க. அவ்வளோ நிலத்தை இந்த நிலம் பஞ்சமர் என்று அழைக்கப்படக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்கள என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனால் காலப்போக்கில் அவங்களுடைய நிலங்கள் பிடுங்கப்பட்டது, ஓகேங்களா. பின் நாட்களில் நிறைய படங்களில் கூட காமிச்சிருப்பாங்க, நிறைய நீங்கள் புத்தகங்களில் கூட அதை பற்றி எழுதியிருப்பாங்க, ஓகேங்களா. இப்போ அப்படி பார்க்கும்போது டேட்டா என்ன சொல்கிறாங்க பாருங்க, மொத்தமாக விவசாயம் பண்ணுறது 100 ஒருத்தர் தான் பட்டியலினத்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. தமிழ்நாடு இந்த கல்டிவேட்டர்ஸ் ஆஃப் ஷெட்யூல்ட் கேஸ்ட் ஃபார்மர்ஸ் ஒன்லி 1% in தமிழ்நாடு. 100 ஒருத்தர் தான் 1% சொல்கிறாங்க, ஓகேங்களா. 96% of the 1% are small farmers, small and micro farmers. Total land area under agriculture is shrinking fast, not only in Tamil Nadu but also throughout the India அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மொத்தமா இந்தியாவில் விவசாயம் பண்ணக்கூடிய பரப்பளவு வந்து கம்மியாயிட்டே இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, இந்தியாவில் கம்மியாயிட்டு தான் சொல்றாங்க. The number of marginal farmers has increased அப்படின்னு சொல்றாங்க, ஓகேங்களா. மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அப்படின்னா இந்த குறு விவசாயிகள் வந்து என்ன செய்யறாங்க, இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறாங்களாமா. கான்ட்ராஸ்ட் த நம்பர் ஆஃப் மார்ஜினல் ஃபார்மர்ஸ் இஸ் டிக்ரீசிங் இன் தமிழ்நாடு. அதாவது
அதாவது இந்தியாவில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காமா, தமிழகத்தில் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ் வரக்கூடியது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன ஆகிட்டு இருக்காமா, அப்படியே டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்காமா, அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்கு. இந்தியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு, தமிழ்நாடு இன்க்ரீஸ் ஆயிருக்கு, குறு விவசாயிகள். திஸ் ஷோஸ் தட் த ஃபார்மர்ஸ் ஆர் டூயிங் அதர் ஆக்குபேஷன். இது என்ன ஒரு விஷயத்தை பிரதிபலிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் எல்லாருமே அடுத்த கட்ட ஒரு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. விவசாயம் எங்களால் விவசாயம் பண்ண முடியலை, நாங்கள் விவசாயம் பண்ணலன்னு சொல்லிட்டு விவசாயம் அல்லாத வேற தொழிலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அது வேற கட்டிட தொழிலாளியோ அல்லது சென்னை போயிட்டு வேலை பார்க்குறது, இந்த மாதிரி வேற தொழிலுக்கு போகிறதுனால தமிழகத்தில் விவசாயம் படிப்படியாக குறைந்து கொண்டே வருகிறது. பாருங்க, தமிழகத்தின் புள்ளி விவரத்தின் அடிப்படையில் நாளுக்கு நாள் விவசாயிகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. ஸ்டேட்மெண்ட்டாக கொஸ்டின் கேட்கலாம் உங்களுக்கு எக்ஸாமில். ஓகேங்களா, அக்கார்டிங் டு த சென்சஸ் தமிழ்நாடு the farmers number of farmers counting was increased அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா, அப்போ ரைட்டா ராங்கா அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கேயும் புள்ளி விவரத்தை அடிப்படையில் நாளுக்கு நாள் விவசாயிகளுடைய எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, அதிகரிச்சு கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து ராங். ஓகேங்களா, இதுதான் சரி, குறைந்துள்ளது. ரைட். தமிழ் நில பயன்பாட்டின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம இருக்கக்கூடிய நிலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம், என்ன பயிருக்காக பயன்படுத்துகிறோம். ஓகே, அதுதான் முக்கியம். அதில் ஃபஸ்ட்டு நம்மளுடைய டைப்ஸ் ஆஃப் லேண்ட் யூசேஜ் பார்த்துட்டு அடுத்த ஸ்லைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைப்ஸ் ஆஃப் கிராப்ஸ், தமிழ்நாட்டில் என்ன வகையான பயிர்களை பயிரிடுறாங்க பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கும்போது மொத்த நிலப்பரப்பில் தமிழகத்தில் பயிரிடப்படக்கூடிய நிலப்பரப்பு 1/3 தான். அப்போ யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய பரப்பளவு மொத்தம் இருக்குன்னா அந்த பரப்பில் 1/3 மட்டும் தான் நம்ம விவசாயத்துக்காக பயன்படுத்துகிறோம். அது ஞாபகம் வச்சுக்கணும். ஃபுல்லாத்தையும் விவசாயத்துக்காக தான் பயன்படுத்தலை. ஏன்னா மீதி ஏரியா அதாவது ஆடு மாடு மேய்ப்பதற்கான சும்மா நிலமாக இருக்கலாம், அப்புறம் வந்து நம்ம மக்கள் வாழ்வதற்கான இடமா இருக்கலாம், தரிசு நிலம் இருக்குது, இண்டஸ்ட்ரீஸ் நிலம் இருக்குது, நிறைய நிலங்கள் இருக்குது. அது தவிர்த்து விவசாய நிலம் 1/3 தான். அது மட்டுமே 45,44,000 ஹெக்டேர். ஓகே, ஏக்கர் கிடையாது, ஹெக்டேர். அதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்க. டோட்டல் ஜியோகிராபிக்கல் ஏரியா ஆஃப் தமிழ்நாடு 1,33,000 ஹெக்டேர்ஸ் மொத்தமாக. அதில் 1/3 மட்டும்தான், அதில் தான் 44,000 ஹெக்டேர்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். 17% ஆஃப் த லேண்ட் இஸ் யூஸ்ட் ஃபார் நான் அக்ரிகல்ச்சர் யூஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா, நியர்லி சேம் சைஸ் ஆஃப் லேண்ட் ஆர் ஃபாரஸ்ட். அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி பாதி சைஸு ஃபாரஸ்ட்டாகவும் இருக்குது. அதை நான் சொல்ல மாட்டேன், ஃபாரஸ்ட் இருக்குது. 4% ஆஃப் த டோட்டல் லேண்ட் இஸ் அன்யூசபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தம் இருக்கக்கூடிய லேண்டில் 4% தரிசு நிலம், சும்மா கிடக்கு, எதுக்குமே பயன்படாமல் சும்மா கிடக்கு, புறம்போக்கு நிலம் சொல்லுவோம்ல, அந்த நிலம் தான். அடுத்து 1/10 ஆஃப் த லேண்ட் வேர் பேரன் லேண்ட். அது ரொம்ப முக்கியம். பேரன் லேண்ட்னா எதுவுமே செய்ய முடியாத நிலம், அது விவசாயம் தான் பண்ண முடியாது. தரிசு நிலங்கிறது வந்து விவசாயம் பண்ணலாம், ஆனால் சும்மா போட்டிருக்கோம். ஓகேங்களா, அது ஏதாவது ப்ராப்ளமாக இருக்கலாம், அது விவசாயம் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆனால் இன்னொரு சில லேண்டில் விவசாயமே பண்ண முடியாது, அதுதான் பேரன் லேண்ட். அது 1/10, அதாவது 10% லேண்டு. Other fallow lands are 13%. So nearly 1/4 of the land were barren land. We have to be concerned increasing size of the barren land. Grazing land, cash crops occupying slightly more than 5% of the total area. Okay, the cash crops na பணப்பயிர்கள் எல்லாமே வந்து 5% இருக்குது. ஓகேங்களா, இதில் பாருங்கள், தமிழகத்தில் வேளாண் அல்லாத பயன்பாட்டுக்கு உள்ள நிலம் வந்து பார்த்தீங்கன்னா 17%, நான் அக்ரிகல்ச்சர் யூஸ் லேண்டு. தமிழ்நாட்டில் காடுகளுடைய அளவு பார்த்தீங்கன்னா 2,125,000 ஹெக்டேர். ஓகேங்களா, அடுத்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலம், அதான் சொன்னோம்ல தரிசு நிலம், அதாவது பேரன் லேண்ட்ஸ் ஒரு 4%. தமிழகத்தில் தரிசு நிலங்கள் வந்து 13%. தமிழகத்தில் நிகரமாக பயிரிட செய்யக்கூடிய பரப்பளவு 45 மேலே பார்த்த அதே அளவு தான் கொடுத்துருக்காங்க. 2012-13 கணக்கின் அடிப்படையில் மொத்தமாக பயிரிடப்பட்ட நிலப்பரப்பில் உணவு பயிர்கள் மட்டும் 72%. ஓகேங்களா, 2013 கணக்கு அடிப்படையில் மொத்தமாக விவசாயம் செய்கிறாங்கன்னா அந்த விவசாயத்தில் 72% வந்து ஃபுட் கிராப்ஸ் தான். அப்போனா அரிசி, அப்புறம் வந்து ராகி, கம்பு, சோளம், இதுதான் வந்து அதிகமாக பயிரிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய 28% தான் நம்ம பணப்பயிர்கள் பயிரிடுறோம். பணப்பயிர்கள்னால் என்னதான், பருத்தி, அப்புறம் வந்து தேயிலை, ரப்பர், இதெல்லாம் பணப்பயிர்கள். அதை நம்மளால சாப்பிட முடியாது, அது விற்பனைக்கு மட்டும்தான். ஆனால் கம்பு, ராகி, சோளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். அடுத்து வேளாண் நீர் ஆதாரங்கள், அதாவது நம்மளுடைய வேளாண்மைக்கு பயன்படக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸ். அப்போ தமிழ்நாடு அப்படிங்கிற போது தமிழ்நாட்டில் பெரிய அளவுக்கு உத்தரப்பிரதேச அளவுக்கு நீர் வளம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஓகேங்களா, உத்தரப்பிரதேசத்தில் வற்றாத ஜீவநதி கங்கை ஓடுது, யமுனை ஓடுது. கங்கையுடைய துணை நதிகள் எல்லா பக்கமும், வலதுபுறம் இடதுபுறம் ஏகப்பட்ட துணை நதிகள், எப்போவுமே அந்த நதி ஓடிக்கிட்டே இருக்கும். தண்ணிக்கு பற்றாக்குறையே கிடையாது கங்கை எங்கள் உத்தரப்பிரதேசத்தில், பீகார், இந்த மாதிரி மாநிலங்களில். ஆனால் தமிழ்நாடு அப்படி கிடையாது.
மொத்தம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு 4 ரிவர் சொல்லலாம். காவிரி, அப்புறம் பாலாறு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தென்பண்ணையாறு. இதெல்லாம் இம்பார்ட்டண்டான ரிவர்ஸ். இதில் ஒரு சில ரிவர்ஸை தான் எப்போது தான் ஓடும், ஒரு சில ரிவர்ஸ் தான் ஓடுறது கிடையாது, மனதை தான் எடுத்து. அதனால் தமிழ்நாட்டில் நீர்வளம்ங்கிறது வந்து மழை பெய்தால் அதிகமாக கிடைக்கக்கூடியது நீர்வளம் தான் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது நீர் ஆதாரங்கள் பார்க்குறோம். ஃபஸ்ட் தமிழ் நான் முடிச்சிடுறேன், மொத்தமாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு இங்கிலீஷ் காமிச்சிடுறேன். ஓகேங்களா? ஏன்னா ஃபாண்ட் ரொம்ப சின்னதாக உங்களுக்கு. தமிழகத்தின் நீர் ஆதாரம் வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவக்காற்று மழை. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜியாகிரபியில் படிப்பீங்க. நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் வெஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிப்பீங்க. நானும் ஒரு தடவை லாஸ்ட் ஸ்லைடு நான் சொல்லி கொடுத்துட்றேன். அது ஏன் வந்து அந்த மான்சூன் ஏன் அதுக்கு பேர் அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வந்து தமிழ்நாட்டுக்கு இதில் வடகிழக்கு பருவமழையில் தான் அதிகமான மழை பொழியும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் தான் மழை பெய்யுது. பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஏன் மழை பெய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் அதிகமான வடகிழக்கு பருவமழையின் காரணமாக மழை பெய்கிறது. ஓகேங்களா? தென்மேற்கு பருவக்காற்று மலைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரளாவில் மே ஜூன் மாதத்தில் ஆரம்பிக்கும். அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி, கோயம்புத்தூருடைய மேற்கு பகுதிகளெலாம் இந்த ஜூன் ஜூலை மாதத்தில் மழை பெய்யும். அதெல்லாம் தென்மேற்கு பருவக்காற்று. அதில் கொஞ்சமாக தான் மழை பெய்யும். தமிழ்நாட்டுக்கு மேஜாரிட்டி கிடைக்கக்கூடிய மழைப்பொழிவு வடகிழக்கு பருவமழை தான், நார்த் ஈஸ்ட் மான்சூன் சொல்லுவாங்க. பயிர் செய்யப்படும் மொத்த பரப்பளவில் பாசன வசதி பெற்ற பரப்பளவு 57% தான். ஓகேங்களா? 57% தான் பாசனம் செய்யக்கூடியது. மீதி 43% இதுதான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக பாசனத்தை உருவாக்குனது தான். போர் போடுவாங்க. ஓகேங்களா? பக்கத்து நிலங்கள்லேருந்து தண்ணி எடுத்துக்குவாங்க. அந்த மாதிரி தான் வந்து மீதி நிலங்கள் தான். மீதி 57% பாசன வசதி இருக்குது. அது எப்படினாலும் இருக்கலாம். கிணறு வசதியாக இருக்கலாம், அந்த காலத்திலேருந்து கிணறு இருக்கலாம், அல்லது ஏரி குளங்கள்லேருந்து கால்வாய் வசதி மூலமாக கூட இருக்கலாம். அடுத்து தமிழகத்தில் பெரும் நீர் ஆதாரமாக இருப்பது நான் சொன்ன பாருங்க வடகிழக்கு பருவக்காற்று. அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் மழை பெய்யும்ல, அதுதான் வடகிழக்கு பருவக்காற்று. இங்கிலீஷில் நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்தில் மொத்தம் வாய்க்கால்கள் நம்ம பாஷையில் கால்வாய் அப்படின்னு சொல்கிறோம்ல, தண்ணி வரத்து வருவதற்காக கிட்டத்தட்ட 9750 மீட்டர் தூரம் பாய்கின்றன. 2239 வாய்க்கால்கள் உள்ளன. இந்த டேட்டாஸ் எல்லாம் மைனூட்டாக இருக்கும், கேட்க போகிறது கிடையாது. ஓகேங்களா? சும்மா பேசிக்காக பார்த்துக்கோங்க எவ்வளோ இருக்குது. ஆனால் இந்த பாயிண்ட் கேட்கலாம், தமிழகத்தில் எந்த ஒரு மழைப்பொழிவு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கிறது தாராளமாக கேட்கலாம். ஓகேங்களா? ரைட். அடுத்து தமிழகத்தில் உள்ள சிறு ஏரிகள் கிட்டத்தட்ட 7985 ஏரிகள், பெரிய ஏரிகள் 33,000 ஏரிகள். சரிங்களா? தமிழகத்தில் உள்ள கிணறுகள் அதில் 2 வகையாக இருக்குது. திறந்த வெளி கிணறு, ஆழ்துறை கிணறு. திறந்த வெளி கிணறுனா நம்ம ஊரில் பழங்காலத்தில் இருக்கும் பார்த்துருக்கீங்க, நம்மலாம் குளிப்போம்ல, அப்படி டைவ் அடித்து விரால் அடித்து குளிப்போம்ல, அது பெரிய கிணறு, வட்ட கிணறு, சதுர கிணறு தான் சொல்லுவோம்ல, அது திறந்த வெளி கிணறு. ஆழ்துறை கிணறுனா இப்போ போடக்கூடிய அந்த போர்வெல், நம்ம ஊரில் பாதி குழந்தைங்க அதுக்குள்ளே உளுந்து செத்துலாம் போயிடுது, அதை வச்சு படமே எடுத்தாங்கல்ல. அப்போ ஆழ்துறை கிணறு போர்வெல், அப்படி ரவுண்டாக சின்ன குழந்தை போகிற அளவுக்கு சைஸ் கூட தான் நோண்டி இருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து ஏரிகளில் இருந்து பாசன வசதி பெறும் நிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிகளில் இருந்து பாசன வசதி பெறக்கூடிய நிலங்கள் வந்து 3,68 லட்சம் ஹெக்டேர். வாய்க்கால்கள் மூலமாக நீர் பெறும் பரப்பளவு 6.68 லட்சம் ஹெக்டேர். ஆழ்துறை கிணறு மூலம் நீர் பெறுவது 4.93 லட்சம் ஹெக்டேர். திறந்த வெளி கிணறு மூலம் நீர் பெறும் பரப்பளவு 11.95 லட்சம் ஹெக்டேர். அப்போ எதில் அதிகமான நீர்ப்பாசன வசதி கிடைக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகே, திறந்த வெளி கிணறு தான், அதை பார்த்துக்கோங்க. ஓகே, நம்பர் முக்கியம் கிடையாது, எது பெருசு அதை விட எது பெருசு, இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அது கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ அப்படியே நான் வந்து இங்கிலீஷ் மீடியத்திலே நான் சொல்லிடுறேன் பாருங்க. there are no perennial rivers in தமிழ்நாடு. நான் சொன்னது தான், நம்ம ஊரில் உத்தரப்பிரதேசமாக தான் வற்றாத ஜீவநதி கிடையாது. பெரினியல் ரிவர்ஸ்னால் வற்றாத ஜீவநதி, அது நம்ம ஊரில் கிடையாது. ஓகேங்களா? அப்போது தமிழ்நாடு receives the required water from the north east and south west monsoon. When the south west monsoon rains are high in the catchment areas of the Kaveri river in Karnataka, dams get filled. In the turn of Kaveri river in Tamil Nadu gets water. ஓகேங்களா? தமிழ்நாடு அதாவது இந்த தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக பெய்யும் போது கர்நாடகாவில் அதிகமான மழைப்பொழிவு பெய்யும். அப்படி பெய்யும் போது கர்நாடகாவில் டேம் நிறைஞ்சிடும். அப்படி டேம் நிறையும் போது தான் என்ன ஆகுது பாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நீர்ப்பரப்பு அதிகமாகும். ஓகேங்களா? the area under irrigation is about 57%. நான் சொன்னது தமிழில் சொன்னது தான். ஓகேங்களா? அடுத்து தமிழ்நாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான் மேஜர் சோர்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, இந்த வடகிழக்கு பருவமழை தான் எப்போ அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும். The north east monsoon rains are stored in the reservoirs, lakes,
பான்ஸ் வெல்ஸ் ஓகேங்களா. உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் தான் பாருங்களேன் நல்லா வந்து நம்ம ஊரில் தண்ணியில் கிணறெல்லாம் நல்லா ஊறிடும். கிணறெல்லாம் ஊத்தண்ணி அது வாட்டுக்கு வரும். எப்படின்னா மழை பெய்யும் போது நிலத்துக்குள்ளேயே தண்ணி ஊறும். அப்படி ஊறும்போது கிணத்துல அப்படி நவம்பர் டிசம்பர் தான் தண்ணி அப்படி மேலே வரைக்கும் கிணறே ஒரு சில கிணறுலாம் நிரம்பி இருக்கும். அதுதான் ஓகே. அந்த ஏரி குளம் எல்லாமே சூப்பராக வந்து நிறைஞ்சிருக்கும், நல்லா குளிக்கிறது. அதுதான் அந்த சொல்கிறாங்க. இப்போ மழை பெய்யும் போது அந்த தண்ணியை நம்ம சேகரித்து வச்சுக்கிறோம். ஏரி குளங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சேகரித்து வச்சுக்கிறோம். கன்வென்ஷனல் வாட்டர் பாடிஸ் லைக் த லேக்ஸ், பாண்ட்ஸ், கேனல்ஸ் ப்ரொவைட் த வாட்டர் இரிகேஷன் தமிழ்நாடு. டேட்டாஸ் தான் திருப்பி 2239 canals are run. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவரிங் 9750 kilometers. There are 7985 small lakes, 33,142 large lakes, 15 lakhs open wells, 3 lakhs bore wells in the state where agriculture are carried out with the help of those water resource அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ரைட்டா, புரியுதா? அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் மான்சூனுடைய மொத்த டேட்டாஸு கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு நார்த் ஈஸ்ட் மான்சூன் தான். இங்கே அதே தான். எவ்வளோ வந்து வாட்டர் பாடிஸ் இரிகேஷன் பண்ணுறாங்க, வெரி லோ, ஓகே, எத்தனை ஹெக்டேர் எவ்வளோ பண்ணுறாங்க கொடுத்துருக்காங்க. டேட்டாஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து பண்ணிக்கோங்க. அக்ரிகல்ச்சர் இஸ் தமிழ்நாடு டிபெண்ட் மோஸ்ட்லி ஆன கிரவுண்ட் வாட்டர். தமிழ் நான் சொல்லலை, தமிழ் அடுத்த சைடு வருது. தமிழ்நாட்டில் உண்மையாகவே நிலத்தடி நீரை தான் ஆதாரம் வச்சு விவசாயம். உண்மைதான்ப்பா. கிணறு கூட நிலத்தடி நீர் தான். உண்மையாக சொல்ல போனால் கிணறு வெட்டுறோம், எத்தனையோ அடி கிணறு வெட்டுறோம். ஓகே, இல்லை 50 அடி 100 அடி கிணறு வெட்டுறோம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அந்த கிணறுல நிலத்துக்குள்ளே இருந்து தண்ணி ஊத்தண்ணி வந்தால் தான் கிணத்துக்கு தண்ணியே. அப்போ நிலத்தடி தண்ணி, ஆழ்துறை கிணறு, போர்வெல் எங்கே தான் இருக்குது? நிலத்தடி தண்ணி தான். இப்போ மெஜாரிட்டி தமிழ்நாட்டில் கிரவுண்ட் வாட்டர் தான். உத்தரப்பிரதேசம் பண்ணிங்கன்னா அப்படி கிடையாது. உத்தரப்பிரதேசம் தான் பக்கா வந்து ரிவர் கேனல்ஸ் யூஸ் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா, யூஸ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் ஃபார் அக்ரிகல்ச்சர் கிரியேட்ஸ் மெனி ஹார்ட்ஷிப்ஸ் டூ. நிறைய பிரச்சனையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. There would be no suffering if the amount of water taken from the underground and the amount of water that goes into the underground during the rainy season are equal அப்படி சொல்றாங்க. On the contrary, as the amount of the water taken increases, the groundwater goes down, resulting the complete dryness or change into the unusable water அப்படி சொல்றாங்க. கம்ப்ளீட்டா நம்ம போரை போட்டு தண்ணி எடுக்க என்ன ஆகும்? கடைசி எடுத்து தண்ணியே இல்லாமல் ட்ரை லேண்டா மாறி போயிடும். அதனால தான் போர் போடுறதை தவிர்க்கணும் அப்படி சொல்றோம். பூமி தாயின் மீது துளைகளை போட்டால் பூமி தாய் தாங்குமா? அதுதான் இதை சொல்ல வராங்க. சரிங்களா, அதுதான் இங்கே தமிழை கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, தமிழகத்தில் பெருமளவிற்கு நம்பி இருப்பது நிலத்தடி நீரை மட்டும்தான். ஓகேங்களா, ரைட். அடுத்து ஒரு புது கான்செப்ட். இதுதான் கான்செப்ட் இந்த லெசனில். மீது எல்லாமே ஃபேக்சுவல் பாயிண்ட், ஆனால் இது மட்டும்தான் கான்செப்ட். அதுதான் ஹெட்டிங்காக வச்சுருக்கோம். மறை நீர். என்ன சார் மறை நீர்? மழை நீர் கேள்விப்பட்டிருக்கோம். ஓகேங்க, இது என்னது மறை நீர் அப்படின்னா அந்த அர்த்தம் இருக்குது, ஒரு அர்த்தம் இருக்குது. இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாருங்கள், விர்ச்சுவல் வாட்டர் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதுக்கு நான் இமேஜும் இங்கே வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் ஸ்லைடில். இதுதான் விர்ச்சுவல் வாட்டருடைய இமேஜ். அதாவது ஒரு பொருளோ அல்லது ஒரு பொருளை விளைவிப்பதற்கோ எவ்வளவு தண்ணி அதை கன்சியூம் பண்ணிக்குதோ அதுக்கு பேர் தான் மறை நீர் அப்படி சொல்லுவாங்க. நான் டெஃபினிஷன் வாசி காமிக்கிறேன் உங்களுக்கு சிம்பிளாக புரிகிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோ அரிசி கடையில் போய் வாங்குகிறோம். அந்த 1 கிலோ அரிசியை அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகிருக்கும்? அந்த அவ்வளவு நாட்களில் எவ்வளவு தண்ணியை அந்த ஒரு பயிரோ 2 பயிரோ எவ்வளவு கன்சியூம் பண்ணியிருக்கும்? அந்த தண்ணியெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த 1 கிலோ அரிசியாக கிடைக்குது. அப்போ அந்த 1 கிலோ அரிசிக்கு பின்னாடி எவ்வளவு லிட்டர் தண்ணி வந்து செலவானதோ அதுக்கு பேர் தான் மறை நீர். நம்ம கண்ணுக்கு தெரியாது, ஆனால் அந்த பொருளை நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த தண்ணி தான் அந்த பொருள் உண்டா? கிடையாது. இதே மாதிரி ஏகப்பட்ட பொருளை சொல்லலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார். ஓகேங்களா, நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் ஒரு அரசியல் தலைவர் ஒருத்தர் இருப்பார். ஓகேங்களா, நிறைய இடத்துல வந்து மேடைகளை பறக்க பேசுவார், திருக்கி விட்டுற மாதிரி பேசுவார். அவர் பேசும்போது சொல்லுவார், தமிழ்நாடு வாட்டர் தண்ணியை மேலாண்மையை வந்து கண்டிப்பாக பண்ணணும். ஐரோப்பாலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னமும் நம்ம வெளிநாட்டுக்கு எல்லா பொருளும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தா ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு சுடுகாடாக ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசமாக பேசுவார். யாரும் தெரியும், சொல்ல விரும்பல. அப்போ யார் அப்படின்னு சரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான். ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி தண்ணி செலவாகுது. ஒரு காரை உற்பத்தி பண்ணுறதுக்கு முன்னாடி பல 1000 லிட்டர் வந்து தண்ணி செலவாகுது. 1 கிலோ கோதுமை வருவதற்கு பின்னாடி பல கியூபிக் லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகுது. அதுதான் இங்கே பேச வராங்க. ஓகேங்களா, அப்போ இதே மாதிரி அந்த எவ்வளவு தண்ணி வேஸ்ட் ஆகுது அதுக்கு பேர் தான் ஒரு வேர்டாக யூஸ் பண்ணுறாங்க, மறை நீர். இங்கிலீஷில் விர்ச்சுவல் வாட்டர் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் என்னன்னு சொல்கிறேன், யார் அறிமுகப்படுத்துகிறேன், அதுதான் நம்ம கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மறை நீர் என்ற பதம்னா என்ற சொல்
1990 டோனி ஆலன் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது. யாராவது? டோனி ஆலன் என்பவர் அறிமுகப்படுத்தப்பட்டது. மறைநீர் விவசாயம் தொழிற்சாலை உற்பத்தியின் போது நுகரப்படும் நீர். கரெக்டாக சொல்றாங்க பாருங்க. மறைநீர்னா என்னது? விவசாயத்தின் போதோ தொழிற்சாலை உற்பத்தியின் போதோ நுகரப்படும்னா அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நீர். உணவு அல்லது மற்ற உற்பத்தி பொருட்கள் ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு வாணிகம் செய்யப்படும் போது மறைமுகமாக அவற்றிற்கு செலவிடப்படும் நீரும் செல்கிறது அப்படி சொல்றாங்க. கோதுமை உற்பத்தி செய்ய உலக அளவில் தேவைப்படும் சராசரி நீர் அளவு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஒரு கிலோ கோதுமை உற்பத்தி செய்வதற்கு உலக அளவில் சராசரி எவ்வளோ யூஸ் ஆகுதாமா? கிட்டத்தட்ட 1340 கியூபிக் மீட்டர் நீர் வந்து வேஸ்ட் ஆகுது. ஒரு மெட்ரிக் டன் வந்து வேஸ்ட் ஆகுதாமா. உலக அளவில் இந்தியா மிக அதிக நன்னீர் பயன்பாட்டாளராக உள்ளது. யோசிச்சுக்கோங்க, நிறைய தண்ணியை வந்து நம்ம தான் பயன்படுத்துகிறோமாமா. உலகில் 5வது மிகப்பெரிய மறைநீர் ஏற்றுமதியாளராக இந்தியா உள்ளது. அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். உலகில் 5வது மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டர் கண்ட்ரியாக யார் இருக்கிறா? இந்தியா இருக்காமா. மறைநீரை வந்து இப்போ ஒரு பொருளை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம்னா அதுக்கு முன்னாடி எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது, அதையும் சேர்ந்தானே எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். உண்மை தானே? அதுதான் அங்கே சொல்கிறாங்க பாருங்க. சோளம் உற்பத்தி பண்ண 1400 லிட்டர் தண்ணி, கோதுமை உற்பத்தி பண்ண 650 லிட்டர் தண்ணி. 1 கிலோ கோதுமை உற்பத்தி பண்ண யோசிச்சு பாருங்க. ஒரு கிலோ கம்பு 2500 லிட்டர் தண்ணி. அடுத்து 1 கிலோ கரும்பு 750. தேயிலை எல்லாம் கம்மியாக தண்ணி எடுத்துக்குவோம், அதாவது 90. காப்பி 840 லிட்டர் தண்ணி. ஓகேங்களா? இதுதான் சொல்ல வராங்க. இதுதான் இங்கிலீஷ்லையும் கொடுத்துருப்பாங்க. இங்கே virtual water was introduced in the by Tony Allen அப்படி சொல்றாங்க 1999. ஞாபகம் இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. யார் வரைக்கும் கொடுத்துறா? The water consumed in the production process of an agriculture or industrial product is called as virtual water. It is the hidden flow of water when the food or other commodities are traded from the one place to another place. For instance, it takes 1340 cubic meters of the water. எதுக்காக? டு ப்ரொடியூஸ் த 1 மெட்ரிக் டன் வீட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு டன் வீட், ஒரு டன் கோதுமை உற்பத்தி பண்ணுவதற்காக இவ்வளவு லிட்டர் தண்ணி, இவ்வளவு தண்ணி வந்து வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இந்தியா வந்து எக்ஸ்போர்ட்டர் 5th பிளேஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் குளோபல் ஃப்ரெஷ் வாட்டர் யூசர். இந்தியா ஹேஸ் பீன் த 5th லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் த விர்ச்சுவல் வாட்டர் சொல்கிறாங்க. இப்போ வீட்டு கன்சியூம் பண்ண எவ்வளோ தண்ணி? சொர்க்கம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோளம் சொல்கிறாங்க, மில்லட்டு, அப்புறம் வந்து சுகர் கேன், இது எல்லாத்துக்கும் எவ்வளோ தண்ணி வேஸ்ட்டாக சொல்றாங்க. நான் கொடுத்திருக்க இமேஜ் வந்து கூகுள் இமேஜ் தான். இதுல ஒவ்வொரு பொருள், ஓகேங்களா, ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்வதற்காக எவ்வளவு தண்ணி அப்படின்றது சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து வேற லாங்குவேஜில் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பனானா. பனானா 1 கிலோ பனானா உற்பத்தி பண்ண வாழைப்பழம், 1 கிலோ வாழைப்பழத்தை உற்பத்தி பண்ணுவதற்காக கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 499 லிட்டர் தண்ணி வேஸ்ட் ஆகும். வேஸ்ட் மீன்ஸ் அதை எடுத்துக்குதாகும். அப்போ நீங்கள் 1 கிலோ பனானா அப்படின்னா ஒரு 10 வாழைப்பழம் ஒரு வாரத்தை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 500 லிட்டர் தண்ணி வந்து நீங்கள் சேர்த்து தான் அதை சாப்பிட்ருக்கீங்கன்னு அர்த்தம். அதுதான் இங்கே சொல்ல வருது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் பாருங்கள், 1 கிலோ சிக்கன் அதுக்கு பின்னாடி வந்து 3700 லிட்டர் தண்ணி சொல்கிறாங்க. இது ஆக்சுவலாக வேறு லாங்குவேஜோடைய இமேஜ் தான். ஆனால் இந்த வேர்டை தான் வேறு வேறு வேர்டு வரும். ஓகே, இமேஜ் வந்து லிட்டர்ஸ் அப்படிங்கிறது வேறு வேர்டு. ஓகேங்களா? நம்ம லிட்டர்ஸ்னு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இங்கே சீஸ் சொல்கிறாங்க, அப்புறம் வந்து கவு சொல்கிறாங்க, மாட்டு பால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? பனானா இதாக இருக்குது. ரைட். அடுத்து தமிழகத்தில் விளையும் பயிர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் என்ன பயிர்களாக உற்பத்தி பண்ணுறேன் லிஸ்ட் அவுட் பண்ணதை ஒரு சென்டென்ஸாக கொடுத்துருக்காங்க. உணவு பயிர், உணவில்லாத பயிர். ஓகேங்களா? அது உணவில்லாத சொல்கிறதை விட பணப்பயிர் சொல்லலாம். இங்கிலீஷில் பாருங்கள், they cultivated classified as food crops, நான் ஃபுட் கிராப்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஃபுட் கிராப்ஸுக்கு உதாரணம் இந்த நெல், இன்னொன்று பார்த்துட்டீங்கன்னா இந்த சோளம். இதுதான் வந்து ஃபுட் கிராப்ஸ். நெல், சோளம், அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா ராகி, அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சாப்பாடுக்கு பயன்படுகிற சுகர் கேன் சொல்லலாம். சாப்பாடுக்கு பயன்படக்கூடிய எல்லா பொருட்களும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு பயிர்கள். சாப்பாடு அல்லாமல் கமர்ஷியலா அது வியாபாரத்திற்காக பயன்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா உணவில்லாத பயிர், பணப்பயிர் அப்படி சொல்கிறாங்க. என்னெல்லாம் பணப்பயிர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட்டன், பருத்தி, அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம தேயிலை, காப்பி, இதெல்லாம் பணம் இல்லை, ரப்பர், இதெல்லாம் வந்து பணத்துக்காக தான் நம்ம அதை உற்பத்தி பண்ணுறோம். அதுதான் பணப்பயிர், அது நான் ஃபுட் கிராப் சொல்கிறாங்க. 57% ஆஃப் த டோட்டல் லேண்ட் அண்டர் த ஃபுட் கிரைன் கல்டிவேஷன் இரிகேட்டட். 2014-15 அடிப்படையில் 59% ஆஃப் த ஃபுட் கிராப்ஸ் அண்ட் 50% ஆஃப் த நான் ஃபுட் கிராப்ஸ் வேர் இரிகேட்டட் இன் தமிழ்நாடு. ஓகேங்களா? இதுதான் வந்து டேட்டாஸ். இதுதான் அங்கேயும் சொல்கிறாங்க. ஓகே, உணவு பயிர்கள் எவ்வளவு, உணவில்லாத பயிர்கள் எவ்வளவு சொல்கிறாங்க. நெல் சாகுபடி மட்டும் பார்த்தீங்கன்னா 30%, இதர பயிர்கள் 12%, சோளம்
சோளம் வந்து 7%, இதர சிறு தானியங்கள் 6%. ஓகேங்களா? இது இல்லாமல் பயிரிடக்கூடிய பரப்பு மாறுவதற்கான காரணிகள் மழைப்பொழிவு, நீர் இருப்பு, காலநிலை, சந்தை, விதை எல்லாத்தையுமே முடிவெடுக்கும். ஓகேங்களா? எல்லா நேரமும் விவசாயிகள் நெல்லே பயிரிட மாட்டாங்கல்ல, எல்லா நேரமும் கரும்பே பயிரிட மாட்டாங்கல்ல. அந்த நிலைக்கு மழைப்பொழிவு எப்படி இருக்கணும், தண்ணி அவைலபிலிட்டி எப்படி இருக்கணும், சந்தையில் விலை அதிகமாக போகணும், இதெல்லாம் வச்சு தான் பயிர்கள் உற்பத்தி பண்ணுவாங்க. ஓகேங்களா? There are cultivable land changes every year as a result of the many factors such as rainfall, availability of water, weather, market price அப்படி சொல்றாங்க. அடுத்து ஒரு முக்கியமான பாக்ஸ் போட்டு 2 கண்டென்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஒரு கண்டென்ட் இது. தமிழ்நாட்டில் ஓடக்கூடிய மிக முக்கியமான ஒரு நதி தான் எல்லாருக்குமே தெரிந்த நதி, பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய காவிரி நதி. ஓகேங்களா? காவிரி, the river of glory அப்படி சொல்லிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த இமேஜில் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ரிவர் காவிரி இஸ் த 3rd largest in the South Indian. ஓகேங்களா? தென்னிந்தியாவில் ஓடக்கூடிய கிருஷ்ணா, கோதாவரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி, இந்த மாதிரி ரிவர் தான் 3வது பெரிய ரிவர் தான் காவிரி. ஓகேங்களா? காவிரி ஆற்றுடைய நீளம் அப்படி சொல்லியிருக்காங்க 765 கிலோமீட்டர் மொத்த நீளம். காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகள் மேட்டூர் அணை மற்றும் கல்லணை. கல்லணை வந்து திருச்சியில் சோழனால கட்டப்பட்டது. மேட்டூர் இருக்குது சேலம்ல. ஓகேங்களா? இந்த டேம் காவிரி ஆற்றுக்கு என்ன இருக்குது, 3வது பெரிய பிளேஸ், மொத்த நீளம் பார்த்துக்கோங்க. சரிங்களா? ரைட், இது ஒரு முக்கிய ஃபேக்சுவல் பாயிண்ட் தான். அடுத்து தமிழ்நாட்டுடைய பாசன வசதி. தமிழ்நாட்டில் எத்தனை சதவீதம் என்னென்ன விஷயங்கள்ல இருந்து பாசனம் பண்ணுறாங்க அப்படின்னா, கிணறு பாசனம் 62%, வெல் இரிகேஷன் 62%, கேனல் வாய்க்கால் மூலமாக 24%, ஓகே, லேக் ஏரிகள் மூலமாக 16%. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பயிரிடக்கூடிய இரிகேஷனுக்காக இவ்வளோ சதவீதத்திலிருந்து பயிர்கள் வருது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக நான் சொன்னேன், இந்த வடகிழக்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை, தென்மேற்கு பருவ காற்றை பற்றி நான் சொன்னேன். அதன் அடிப்படையில் லாஸ்ட் இமேஜ். ஓகேங்களா? நார்த் ஈஸ்ட் மான்சூன் அப்படின்னா வட கிழக்கு பருவமழை. ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் வெஸ்ட், தென் மேற்கு பருவமழை. ஓகேங்களா? இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மே எண்டில் ஆரம்பிக்கும், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? ஜூன்லேருந்து ஆகஸ்ட் வரைக்கும். வடகிழக்கு பருவமழை நம்ம புக்கிலே கொடுத்துருக்காங்க, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் வடகிழக்கு பருவமழை. ஓகேங்களா? என்ன சார் இது பேர் ஏன் அப்படி வச்சிருக்காங்கன்னா, காற்று எந்த திசையிலிருந்து வீசுதோ அதோடைய பேர் தான் இங்கே வச்சிருக்காங்க. தென்மேற்கிலிருந்து காற்று வீசுனா அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று. பாருங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் நடக்கும், அதுதான் ஜூன், ஆகஸ்ட். அது நடந்ததுக்கு அப்புறம் தான் இது நடக்கும். சரிங்களா? இது நடக்கும்போது தமிழ்நாட்டில் மழை பெய்யாது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து என்ன இருக்குது, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. அப்படியே காற்று அப்படியே மோதி என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா இந்த பகுதியில் மிகப்பெரிய மழைப்பொழிவு பெய்யும். ஓகேங்களா? கேரளா, கர்நாடகா பகுதிகளில் மிகப்பெரிய மழைப்பொழிவு பெய்யும். ஓகேங்களா? அப்புறம் காற்று டைரக்ஷனு, அதாவது காற்றோட டைரக்ஷன் இப்போ ஏன் சார் மாறுது அப்படின்னா அது நிறைய ஃபேக்டர்ஸ், டெம்பரேச்சர், ப்ரெஷர், அழுத்தம், இதெல்லாம் காரணமாக காற்றோடைய அந்த பூமியோட சுற்றுறது இதெல்லாம் வச்சு, கிளைமேட் எல்லாம் வச்சு காற்றோட திசை அடுத்த ஒரு 3 மாதம் கழிச்சு இப்படி மாறுது. ஓகேங்களா? இந்த டைரக்ஷனில் மாறுது. ஓகேங்களா? இப்படி மாறும்போது இங்கேருந்து காற்றடிக்குது, இங்கேருந்து காற்றடிக்கும் போது இங்கேருந்து ஈரப்பதத்தெல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டு அக்டோபர், நவம்பர் தமிழ்நாடு எங்கே இருக்குது, இங்கே எதுவும் மலை தொடர்றதுனால அப்படியே மழைப்பொழிவு அடிக்குது. இங்கே தான் சென்னையில் அடிக்கக்கூடிய மழை தான். எப்போ பார்த்தாலும் சென்னைக்கு ஃப்ளட் வருது நவம்பர், டிசம்பர், அக்டோபர் தான். ஓகேங்களா? ரைட், இதுதான் காரணம். ஓகேங்களா? அப்போ நார்த் ஈஸ்ட்ல மந்த் வச்சுக்கோங்க, என்ன காரணம் வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போ தமிழகத்தின் வேளாண்மை அப்படின்ற பாயிண்ட் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். இது ஒரு லெசன், சின்ன லெசன் தான், ஃபேக்சுவல் பாயிண்ட் இருக்குது. இதோட இந்த டாபிக் முடிஞ்சது. அடுத்த ஆன்லைன் வகுப்பில் நான் வந்து சந்திக்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.